குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நீங்க என்ன படம் எடுக்கிறீங்க? படமா? ஆமா சார். இங்க வர்றவங்க எல்லாம் சினிமா படம் எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு தான் சார் வர்றாங்க. அப்படியா? அப்புறம் சார், அப்புறம் அதை ஏன் கேக்குறீங்க? கேடு, ஒரே குடியும் கூத்தும். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அப்படி இல்ல, நீ ரொம்ப நல்லவன் சார். இந்த ஹோட்டல்லையே முதலா நல்லவங்களா உங்களை தான் நான் பாக்குறேன். நீங்க வந்து 2 நாள் ஆகியும். அடடே, டைம் ஆயிடுச்சே. சாருக்கு என்ன வேலை? ஒரு கம்பெனில நியூ அப்பாயின்ட்மெண்ட். இது விக்கிறது இல்ல, டைப்ரைட்டர் சொன்னேன். விக்கிற பொருள் அந்த பக்கம் இருக்கு. சாரி, புடவை விக்கிற கடை இது இல்ல சார். நான் எதையும் வாங்க வரல. அப்ப வேடிக்கை பார்க்க வந்தீங்களா? ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போயிருங்க. முதலாளி பாக்கணும்பா. அடே வேலை விஷயமாவா? அவர் தான் வர சொன்னார். ஏன் சார், உங்களுக்கு வேற நல்ல இடம் கிடைக்கலையா? வாங்க. நாங்க ஏன்டா இங்க வேலைக்கு வந்து சேர்ந்தோம்னு நினைக்கிறோம். நீங்க என்னடா வேலைக்கு சேரும் போதே இந்த லட்சணம். சார், முதலாளி ரூமு அங்க இருக்கு. வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பாப்பா கண்ணா, உட்கார். பரவாயில்ல சார், கொஞ்சம் நேரத்தை எதிர்பார்த்தேன். நேற்றுக்கு நாள் நல்லா இல்ல, அதனால இன்னைக்கு. குட். உன்னை பத்தி உங்க சித்தப்பா எழுதிருக்கிறார். உனக்கு இருக்கிற வசதிக்கு நீ வேலை பார்க்கணுன்ற அவசியமே இல்லையே. உழைச்சி வாழணுங்கிற கொள்கையுடையவனா. சாமர்த்தியமா பேசுற, வேலையும் புத்திசாலித்தனமா செய்வேன் சார். வெரி குட். கம்பெனியுடைய வளர்ச்சியிலையும் முன்னேற்றத்திலையும் எப்பவும் அக்கறையோட இருக்கணும். எஸ் சார். கம் வித் மீ. இவர் தான் கண்ண, புதிய மேனேஜர். இவர் அப்துல் கரீம், ரொம்ப நேர்மையான பையன், தொழிலாளர் தலைவர். கூட்டத்தில் பேசும்போது என்ன திட்ட ஆரம்பிச்சா பிச்சு உதறி போடுவார். அவர் மிஸ்டர் மோகன். இவர் ராமநாதையர் அக்கவுண்டன்ட், ரொம்ப நல்லவர், நாணயஸ்தர். புது மேனேஜர் கண்ணன். நமஸ்காரம் சார். இது மிஸ் வசந்தா, ஆபீஸ் டைபிஸ்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட், சுறுசுறுப்பான பொண்ணு. ஆமா, பெண்கள் இப்பவுமே சுறுசுறுப்பு. டைப் பண்ணிட்டியா? புது மேனேஜர் கண்ணன் கிட்ட அந்த மேட்டர் அனுப்பிச்சு. கண்ணா, இனிமே இதுதான் உன்னுடைய ரூம். என்னடா ஆடுது கண்ண மாதிரி முடிச்சிட்டு இருக்கிற? ஃபைல் எல்லாம் கொண்டு போய் புது மேனேஜர் ரூம்ல வை. சார், என் பேரு சார். என்ன நினைக்காதவங்க, என்ன தேடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சுருக்கமா சொன்னா இந்த ஆபீஸ்க்கு அத்திவாரமே நான் தான். ரொம்ப பொறுப்பான பதவி. இப்பதான் வந்தீங்க, உங்களுக்கு தெரியுது. முதலாளிக்கு தெரியுதா சார்? எல்லாரையும் அறிமுகம் பண்ணி வச்சாரு. இந்த அத்திவாரத்தை அறிமுகம் பண்ணாரா? ஏதோ ஞாபகம் மாதிரியே விட்டு போயிருக்கும் வீடு. எல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல சார். நீங்க உட்காருங்க. உட்காருங்க. யாரு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. கங்க்ராச்சுலேஷன் சார். நான் ஒரு புரோக்கர். அடையாறுல இருந்து அமைஞ்சிக்கிற வரைக்கும் ஏரியா. உங்களுக்கு என்ன டைப்ல எவ்வளவு ரேட்ல வேணும்னு சொல்லுங்க. தப்புன்னு புடி. பகவான் சார், நான் ஹவுஸ் புரோக்கர். அத சைடு பிசினஸா வச்சிருக்கிறேன். முதலாளி கொடுக்குற சம்பளம் பத்தல, என்ன பண்றது? வீடு தேவைப்படும் போது சொல்றேன். இப்ப எங்க சார் தங்கி இருக்கிறீங்க? மாயபவன்ல. மாயபவனா? சார், நீங்க கல்யாணம் ஆகாதவர், கட்ட பிரம்மச்சாரி நம்புறேன். உடனே காலி பண்ணிடுங்க. அங்க இருந்தா டேஞ்சர். என்ன டேஞ்சர்? நான் சொன்னதை கேட்டு சந்தேகப்பட்டீங்களே, அந்த மாதிரி ராத்திரி நேரத்துல மோகினி பிசாசெல்லாம் நடமாடும் சார். எந்த மோகினி வந்தாலும் என்கிட்ட ஒண்ணும் நடக்காது. இது யார பகவான்? இதுக்கு முன்னாடி இந்த சீட்ல யாரு இருந்தாங்க? மிஸ்டர் வாசு. இப்போ அவர் எங்க இருக்காரு? ஜெயில. ஏமா, இந்த மாசத்தோட வாடகை பாக்கி 2 மாசம் ஆகுது. எப்படி தர போறீங்களா இல்ல தவணை தான் சொல்ல போறீங்களா? தவணை கேட்டு பழக்கப்பட்டவ இல்லையானா? ஏதோ எனக்கு இப்படி ஒரு கஷ்டம். ஏன் கஷ்டத்தையும் கொஞ்சம் பார்க்க வேண்டாமா? என் பிள்ளை எப்படியும் சீக்கிரம் வந்துடும். முதல்ல உங்க பணத்தை தந்துடுறேன். உங்களை பார்க்க பாவமா தான் இருக்கு. கையில கழுத்துல கிடக்கிறது கூட வித்துட்டீங்களே. இப்படி உங்களை தனியா விட்டுட்டு உங்க பையன் எங்கதான் போயிட்டாரு?
வர்ற வருமானம் பத்தலையா வாரி கொட்டணும்னு போனான். மானம் போயிடுமேங்கிறத மறந்துட்டு. மானம் போகிறதும் போகாம இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. வேணும்னா உங்களுக்காக 4 நாள் தவணை தரேன். இன்னும் 2 நாள்ல உன் பணம் தரேன். வாசு, இன்னைக்கு விடுதலாகி வருவேன்னு தெரியாதப்பா. நீங்க இப்படி கஷ்டத்துல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுமா. நான் கஷ்டப்படவே பிறந்த ஜென்மந்தான். நான் வாழ்றதே உனக்காக அப்பா. இனிமேலாவது நல்லவனா நடந்துக்க. ஏம்மா, நீங்க நல்லவங்க தானே? நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? அது என் விதி. இல்லம்மா, உங்களுக்கு வாழ தெரியல. நல்லவங்களா இருந்தா மட்டும் போதாது, பணம் சேர்க்க புத்திசாலித்தனமும் வேணும். அதுக்காகத்தான் கள்ள வியாபாரம் செய்றியா? பணம் சேர்க்க அதுவும் ஒரு வழி. நான் மட்டும் இல்ல, எல்லாருமே. மத்தவங்கள பத்தி கவலை இல்லை. என் புள்ள நீதியா நேர்மையா நடக்கணும். நீதி, நேர்மை. வாசு, முதலாளி கிட்ட போ, மன்னிப்பு கேளு. மறுபடியும் நிச்சயம் உனக்கு அந்த வேலை கிடைச்சிடும். கேட்கத்தான் போறேன். அடடே வாசுவா, மறந்து போச்சுங்களா? 1 வருஷம் ஆச்சு இல்லையா? நீ ஆள் மாறித்தான் போயிருக்கிறேன். ஆள் மட்டும் இல்லை, மனசும். நிக்கிறிய உட்கார வரல, பார்த்துட்டு போவியா? வேலை கேட்டு வந்திருக்கேன். வேலையா? அன்னைக்கே உன் கணக்கு தீர்த்து உனக்கு சேர வேண்டிய பாக்கி உங்க அம்மாவிட்ட கொடுத்தப்பா. மறுபடியும் திருந்தி வாழணுங்கிற முடிவோட வந்திருக்கேன். உனக்கு மறுபடியும் வேலையா? ஐம் சாரி, அந்த இடத்துல வேற ஆளை வேலைக்கு வச்சுட்டப்பா. வேலை கொடுக்க முடியுமா? முடியாதா? நீ இன்னும் திருந்தலையே நினைச்சு நான் வருத்தப்படுறேன். உங்க அனுதாபம் எனக்கு தேவையில்லை. கண்ணா, கண்ணா, அவனை ஒண்ணு செய்யாத, விட்டுரு. விடு கண்ணா, விடு. வாசு, இனிமேலாவது உழைப்பே ஊதியம்ன்ற நல்ல எண்ணத்தோட அம்மாவை காப்பாத்து. போப்பா. கத்தியை காட்டுறதுக்கு போய் கருணை காட்டுறீங்களே. அவனை திரும்ப ஜெயிலுக்கு அனுப்புனா அவங்க அம்மா தாங்க மாட்டாங்க. சிறு வயசுலயே நீ தாயை இழந்துட்ட, அதனால தாய் அன்பை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவனை ஆளாக்குனான். ஆனா இவனும் வரவுக்கு மீறின செலவு பண்ணான். தேவைகள் அதிகமான போது திருடுனான். இப்ப என் கவலையெல்லாம் அவன் மறுபடியும் திருடாம இருக்கணுமேன்னு தான். பங்கு எடுத்துக்க. என்ன பாக்குற? செய்யறதோ மோசடி, அதுலயும் நாணயமா நடந்துக்கிறோம். இது நாணயம் இல்லை, நப்பாசை. மறுபடியும் உங்க வலையில இழுக்க நீங்க செய்யற சூழ்ச்சி. வாசு, என்ன சொல்ற? விசுவாசமே இல்லாதவங்கன்னு சொல்றேன். உங்க யாரையும் காட்டி கொடுக்க கூடாதுன்றதுக்காகத்தான் நான் ஜெயிலுக்கு போனேன். அந்த நன்றிக்காகத்தான் உன் பங்கு பத்திரமா திருப்பி தரேன். நன்றியா? என்ன கண்டவன் ஏற்பட்ட நடுத்து. ஏண்டா கத்துற? உண்மையிலேயே நன்றி உணர்ச்சி இருந்திருந்தா நான் ஜெயில இருந்தப்ப இந்த பணத்தை எங்க அம்மா கிட்ட கொடுத்துருக்கணும். அதை சொல்றியா? வாசு, நீ உள்ள இருந்தப்போ நானே உங்க அம்மா போய் பார்த்தேன், பணமும் கொடுத்தேன். ஆனா அவங்க என்ன உதைக்காதுதான் பாய். இன்னொரு தடவை இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சேன்னா உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சிருவேன்னு சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க? இனிமே அவங்களுக்கு பிடிக்காத வேலையை நான் செய்ய போறதில்லை. என்னது? மறுபடியும் நான் ஜெயிலுக்கு போக ஆசைப்படல. வாசு, மோசடி பண்றவங்க எல்லாம் ஜெயிலுக்கு தான் போகணும்னா இந்த உலகத்துல 3/4 பாகம் ஜெயிலா தான் இருக்கும். வாசு, என்னைக்கோ வரப்போற சாவுக்காக பயந்து மனுஷன் வாழாம இருந்துட முடியுமா? உங்க அம்மா சொன்னபடியே நீ வாழ நினைக்கலாம், ஆனா நீ ஜெயிலுக்கு போன. சிறைப்படவேன்னு உனக்கு முத்திர குத்தியாச்சு. ஊரறிய ஜெயிலுக்கு போன உனக்கு எவன் வேலை தரும்? பற்றாக்குறை வாழ்க்கை வேணுமா இல்ல பணக்கார வாழ்க்கை வேணுமா? வாசு, நாங்க தான் வேணும்னா பணத்தை எடுத்துக்கணும், இல்ல பெத்தவதான் வேணும்னா சத்தம் படாம போயிடும். பக்கத்துல ஒரு நல்ல வீடு இருக்கு. போது நீ வீடு பார்த்த லட்சணம். என்ன பகவான், சாருக்கு வீடு படிஞ்சதா? சார் யாரு? இவர் எங்க ஆபீஸ் மேனேஜர். பேச்சுலர். ஒரு அருமையான வீடு காமிச்சேன், பிடிக்கல. சார், நான் கல்யாண புரோக்கர். கைவசம் 2 ஜாதகம் இருக்கு. 1 MA 1 BA. முதல்ல இருக்கிறதுக்கு வீடு கிடைக்கட்டுமியா? சார் 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 சார், பக்கத்துல ஒரு வீடு.
நம்பர் 5 ஃப்ரண்ட் போர்ஷன் காலி. நம்ம எப்ப வேணாலும் போலாம், எப்ப வேணாலும் வரலாம். அட இரியா, இன்னொரு ஜாதகம் இருக்கு. சுத்தமா 1 லட்சம் தேரும், ஒரே பொண்ணு, வேலை வச்சு ஒண்ணும் செய்ய வேணாம். வீட்டோட ஆம்பளைன்னு இருந்தா போதும். அது இருக்கட்டும்யா. மயிலாப்பூர் குளத்துக்கு பக்கத்துல ஒரு அருமையான வீடு, பக்கத்திலே ஹோட்டல். சாப்பாடு பிடிக்கலன்னா வீட்டுக்கார வீட்டிலே சாப்பிடலாம். வீடாயா கிடைக்காது? பொண்ணாயா கிடைக்காது? வசதியான பொண்ணு கிடைக்குமா? வசதியான வீடு கிடைக்காது சார். என்ன நாமளா பேசிட்டு இருக்கோம்? சாருங்க சார், சார். குட் ஈவினிங். சாரி சார், நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டேன். இரியா, ஆமா அத போகுது, அது நம்ம ஆபீஸ் தினம் தானே? அதேதான் சார். ஆமா, என்ன பார்த்துட்டியா பேசாம போறா? வேற ஒண்ணும் இல்ல, உங்க மேல நிஜமாவா? நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன். நீங்க வேலைக்கு வர்றதுக்கு முன்னால அந்த பொண்ணு தலையில பூ வச்சு நான் பார்த்ததே இல்ல. நீங்க வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். சார், சார், எங்க போறீங்க? அவ வீட்டை தெரிஞ்சுக்க. முதல்ல அவங்க அப்பாவை தெரிஞ்சுங்க. தேவையில்லை. அவரை நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். அவர்தான் எப்படி? அவரு பேச மாட்டாரு, காலோ கையோ வாங்கிடுவாரு. சார், இந்த பக்கம். கைய கால முறிச்சு கூறப்பட்டுருவேன். ஏங்க அவரை போட்டு இப்படி எடுத்துக்கிட்டு வர்றீங்க? இந்தாடி, நீ எப்படி பேசுறது? பயமுடி உட்காரடா. நிர்மலா, ஒரு முக்கியமான கல்யாண வேலையா அவசரமா போய்கிட்டு இருக்கேன். உன் புருஷன் விட மாட்டேங்கிறான். நீயாவது கொஞ்சம் சொல்லப்படாது? ஏண்ணே, இந்த வீட்டுல அவர் வார்த்தைக்கு மறு வார்த்தை உண்டா? பாவங்க, அவர் குழப்ப ஏன் கெடுக்குறீங்க? விட்டுருங்க. பேசாதடி. ஏண்டி நிக்கிற? போய் காப்பி கொண்டு வா. இன்னைக்கு இவன் என் கூட காப்பி சாப்பிட்டு தான் போறான். ஆபீஸ்ல வேலை செய்தவனாச்சே, ஒரு கப் காப்பி கொடுக்கலான்னு நினைச்சா பரிசு காலி தானே? கொண்டு போன பணத்தையெல்லாம் சீட்டாடத்துல தோத்தாச்சா? உனக்கு ஜோசியம் தெரியுமாமா? வாய் மாறுங்க. நீங்க யாரையாவது எடுத்துட்டு வரும்போது எனக்கு தெரியுமே ஏதோ பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு. தப்பு பண்ணிட வேண்டியது, யாராவது எடுத்துட்டு வந்துட வேண்டியது. ஏன்னா நான் 4 பேருக்கு மத்தியில எடுத்து பேச மாட்டேங்கிற தைரியம். உன் பேச்சுக்கு பயந்துதானமா நான் கிளப்புக்கே போறேன். ரொம்பத்தான் பயந்தவர். பயந்தவர் அந்த பணம் வச்சு சீட்டாடுவீங்களா? நிர்மலா, நான் ஆபீஸ்ல ஓயாம உழைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப ரிட்டையர் ஆகி வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு அதுக்கு தான் சொல்றது, வீட்டுல 2 சின்ன ஜெர்சிங்க இருக்கணும்னு. நமக்கு ஏதுமா அந்த பாக்கியம் இனிமே? ஐயோ, வெக்கமல்ல. வயசுக்கு வந்து பொண்ணு வேலைக்கு போறாளே, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கணுமேன்னு சொன்னா. ஓ, இந்த ஐடியா இல்லையா? கல்யாண பேச்சு எடுத்தா உன் மக தட்டி கழிக்கிறாள. வேலைக்கு போறவ அவன் மனசுல என்ன இருக்கும் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு. நிறுத்தி. என் பொண்ணுக்கு என்னடி? பத்திரமாத்து தங்கம், ஜாக்கிரதை. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? அவருக்கு அப்பாவா இருக்கிறது பிடிக்கலையா, தாத்தா ஆகணுங்கிறாரு. என்னம்மா சொல்ற? உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து வச்சுக்காராம், சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுமா? அப்பா, உங்க இஷ்டமா? என்ன கேட்க வேண்டாமா? அதேதான் நினைச்சு. ஏமா, உன் மனசுல யாரையாவது நினைச்சிருக்கியா? அதையாவது சொல்லு. அந்த பையனே பார்த்து முடிச்சு வைப்பாரு. யார பத்தி நான் நினைக்கல. வேலைக்கு போறவளாச்சே, அவன் மனசுல காதல் கதல் ஏதாவது இருக்குமோ? சந்தேகம் வந்துருச்சு இருக்கு. நிர்மலா, நிர்மலா நிர்மலா சொல்றதையும் சொல்லிவிட்டு நான் அப்பவே சொன்னேன்டி, என் பொண்ணு என்ன மாதிரியே பத்திரமாத்து தங்கம்னு. நீ சொன்ன. அப்பா, என்ன பத்தி இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? போங்கப்பா. பொண்ணு வேலைக்கு போயிடக்கூடாதே. மத்தவங்க தப்பா நினைக்கிறது உலக வழக்கம். ஆனா இங்கே பெத்தவங்களே தப்பா நினைக்கிறாங்களே. கூட்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இன்னும் 1/2 hour உங்க வீட்டுக்கு வந்துடும். ஓகே சார். சார், என் மேல கோவமா? நேற்று சாயங்காலம் நீங்க குட் ஈவினிங் சொன்னப்போ நான் திருப்பி சொல்லல. அதுக்கு பதிலா இப்ப வேணும்னா டபுள் குட் ஈவினிங் சொல்றேன் சார். குட் ஈவினிங், குட் ஈவினிங். குட் மார்னிங் சார். ஏன் லேட்டு? சார், உங்க வேலையா தான் சார் அலைஞ்சிட்டு வரேன். ஒரு 400 ரூபாய் விட்டுங்க. எதுக்கு உனக்கு அவ்வளவு பணம்? சார், கடன் கேட்கல, வீட்டுக்கு அட்வான்ஸ் கேட்கிறேன். போதும், நீ வீடு பார்த்து வச்சோம். சார், என்ன சார்? சார், இது அருமையான வீடு சார். என்னெல்லாம் சொல்லி பிடிச்சிருக்கேன் தெரியுமா? வீடு பிடிக்கல, உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். பிடிச்சிருந்தா ப்ரொமோஷன் கொடுக்கணும். சரி சரி, எடுங்க. 2 மாசம் அட்வான்ஸ், 1ஆம் தேதி வாடகை. சார், இந்த வீட்டை பிடிச்சு கொடுத்ததுக்காக பகவான வாழ்நாள் பூரா வாழ்த்த போறீங்க சார். 5 மணி வரைக்கும் ஆபீஸ் இருக்கு. சீட்டுக்கு போறேன். ஒழுங்கப்போ
ஏண்டி என்ன ஏண்டி பேசாதீங்க, வேலையை பாருங்க. வீட்டுல பாதியை வாடகைக்கு விடுறமே, வசந்தா வந்தா குதிக்குமே. அவன் என்ன குதிக்கிறது? நான் ஒருத்தங்க இருக்கேன், வீட்டை வாடகைக்கு விடுறேன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டேன். வாய் முடிக்கிட்டு சொல்லுங்க செய்யுங்க. அதேதான் நினைச்சேன், நீ சொல்றபடி கேட்டு நடக்கிறதா வேலையா போச்சே. நான் அப்படியே செய்யறேன். அப்பா என்ன இதெல்லாம்? பிரிவினை நான் சீரியஸா கேக்குறேன். நானே சிரிச்சுட்டா சொல்றேன். உன் ரூமை தடுத்து வாடகைக்கு விட்டாச்சு. என்ன ஒரு வார்த்தை கேட்டீங்களா? இதே தாண்டி நானும் கேட்டேன். வசந்தா வந்தா கிடந்து குதிப்பாளே, அவளை கேட்காம இப்படி வாடகைக்கு விட்டுட்டீங்களேன்னு. நிர்மலா பாத்தி அம்மா, இப்படித்தாம்மா ஒரு அதட்டு போட்டாரு. அப்படியே பொட்டி பாம்பா அடங்கிட்டேன்டி. அப்பா ஏற்கனவே வீடு சின்னது, காசு வரல. அப்படி சௌகரியத்தை குறைச்சிட்டு எதுவும் பணம் சம்பாதிக்கணும்? அவருக்கு சீட்டாடி தோக்கிறதுக்கு பணம் பத்தலையா? ஐயோ பாத்தியா அம்மா, சுத்தியில வாங்கிட்டாரு அடிக்கிறதுக்கு. அப்பா அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களா? பாதிய சீட்டாடத்துல விட்டுட்டு வந்துட்டாரு. காஃபி சாப்பிடுவோம். அம்மா வசந்தா, என்கிட்ட பேசாதீங்க. உங்ககிட்ட சொல்லாம நான் எதுவும் செய்வேனாமா? உங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாதா? நடிக்கிறான். வீட்டை வாடகைக்கு விட்டுட்டீங்கல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு எனக்கும் பேச்சு? வசந்தா ஐடியா யாருக்குமே சொல்லாதமா. நம்மகிட்ட 2 ரேடியோ இருக்குல்ல, உங்ககிட்ட ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கு. அது என்ன மாதிரி இருக்கு? 3 ரேடியோ ஃபுல் வால்யூம் வச்சு இந்த வாசலுக்கு நேரம் வச்சிடும். நானும் பாடுறேன், நீ பாடிட்டாத. ஆனா கட்டு சொல்ல தாங்க முடியாம ஒரே வாரத்துல விட்ட காலி விட்டு போடுறான் பாரு. காபி சாப்பிட கூப்பிட்டேனே. இத வந்துட்டேன். அப்புறம் என்ன கத்துறீங்க? நிர்மலா உங்களுக்கு தான். ஐயோ அவனுக்கு பைசா நிறுத்துங்க முதல்ல. என்னம்மா வாடகைக்கே இன்னும் ஆள் வரல, என்ன சோதனை பண்றியம்மா? ஐயோ சார், நீங்க கொடுத்த 500 ரூபாய்க்கு லிஸ்ட் படிக்கிறேன் கேளுங்க. கட்டில், மெத்தை, தலகாணி, எவர் சில்வர் டிஃபன் கேரியர், பிளேட்டு, இரானி ஹோட்டல், முட்டை பிரியாணி, கோலி சோடா. அதுக்கு பிரியாணி செரிக்கல சார். ஆட்டோ, வண்டி கூலி இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 515 ரூபா 17 பைசா. நீங்க தர வேண்டியது 215 ரூபா 17 பைசா. எந்த பள்ளிக்கூடத்தை படிச்ச? மனக்கணக்கு சார். இதுல என் புரோக்கரேஜ் 200 ரூபாய் சேர்த்து சொல்றேன். எல்லாம் சொல்லியாச்சு, மிச்சம் மீதி இருந்து எடுத்துக்கோ. என்ன சார் நோட்டே தானா? வெறும் சில்லறதா இருக்குது. பாத்தீங்களா சார், ஒரு குடும்பம் நடத்துறதுனா எவ்வளவு சிரமம்னு இப்ப புரியுதா சார்? இதே வேகத்துல முதலாளி கிட்ட சொல்லி கொஞ்சம் இன்கிரிமெண்ட் வாங்கி கொடுங்க சார். போதும் போதும், வாங்க சம்பளத்துக்கு எதாவது கழுவி. சம்பளம் பார்த்தல் பகவான் மறுபிறப்புன்னு சொல்றாங்களே, அதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா? நம்புறேன் சார். அவன் செய்யற நல்லது கெட்டதுக்கு அடுத்த பிறகு எடுத்து அனுபவிச்சே தீரணும். அப்போ இப்படி பாத்ரூம் எல்லாம் எடுத்து வாடகைக்கு விடுறாங்களே, அவங்களுக்கு என்ன பிறகு கிடைக்கும்? இந்த விஷயத்துல பகவானுக்கே டவுட். வீட்டை பாரு, இந்த வீட்டுக்கு 200 ரூபாய் வாடகை. மனுஷனுக்கு என்ன பேராசை. வீட்டுல ஆணி அடிக்க கூடாது. ஏப்பா, நீ இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும் போது நான் சொன்ன கண்டிஷன்ஸ் 2 மாசம் அட்வான்ஸ், 1ஆம் தேதி வாடகை, ரசீது கிடையாது, வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது, போகக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. அதோட இந்த கண்டிஷன் சேர்த்துப்பா. இதே வழியாத்தான் திரும்பி போகணும், அதே வழியாத்தான் சுத்திட்டு வரணும். அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்கவே கூடாது. அதிகாலையில 3 மணிக்கே எழுந்து குளிச்சிடணும், இல்ல 10 மணிக்கு மேலதான் குளிக்கணும். அடக்க உடக்கமா நடந்துக்கணும், சத்தம் போடவே கூடாது. என் மகளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா அவ பெரிய ஐயே, அவங்க தங்கமானவங்களா சார்? அது உனக்கு எப்படி தெரியும்? நீங்க தங்கமானவர், உங்க மகளாச்ச? ரொம்ப நல்லவா. என் மகன்னா மகதான். வீடு சௌரியமா இருக்க? பட்டணத்துல இந்த மாதிரி வீடே கிடைக்காது சார். வாடகை ரொம்ப குறைச்சது. பணம் கிடக்குது, அது கழுத. அது வரும் போகும். இந்த வீடை ஒரு சொந்த வீடாவே நினைச்சு ரொம்ப சந்தோஷம். ஆமா, அம்மா எப்ப வராங்க? அம்மாவா? ஆமா ஆமா சார், உங்க அம்மா சார், உங்களை பெத்த அம்மா சார். கிராமத்துல அறுவடை நேரம், அதையெல்லாம் முடிச்சு 4 கிழமையும் பார்த்தானே சார் வருவாங்க. சரி சரி, அழைச்சிட்டு. ஏன்னா என் மகன் வயசு பொண்ணு, கல்யாணம் ஆகாத பக்கத்துல முறை இருக்கான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
சார் நீங்க கல்யாணம் ஆகாத கட்ட பிரம்மச்சாரி யார் சார் வீடு தரேங்கிறா? யோசனை பண்ணு. பகவானுக்கு பட்டாரு ஒரு ஐடியா. அம்மா இருக்கிறாங்கன்னு அடிச்சு விட்டாரு, அட்வான்ஸ் வாங்கிட்டாரு. அட பாவி, இப்ப நான் அம்மா எங்க போவேன்? அவங்க இறந்து போய் எத்தனையோ வருஷம் ஆச்சே. அம்மா வருவாங்கன்னு ஒரு 6 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் சின்னம்மா வந்துருவாங்க. நாக்கு அடைக்க பேசுங்க சார். என்னையா நாக்கு அடிக்க பேசுறது? அப்சல்யூட்லி ஃப்ராட். என்ன சொன்னீங்க? முதலாளிங்க அந்த ஆளுட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க தான் முதலாளியா? வியாபாரமா சூதாட்டமா? சுத்தம் ஃப்ராடுவே. எஸ் ஃப்ராட். சீட்டிங். எஸ் சீட்டிங். அதுக்கு இவங்க எல்லாம் உடந்த கோர்ட்ல கேஸ் போடலாம், வாதாடலாம். நல்லது கிட்ட தெரியாதவங்க சுத்த அயோக்கியத்தனம், ஃப்ராட், ஹம்பக், சீட்டிங், மிஸ். சார், வாட் a wonderful tie. இந்த துணி இந்தியாவுல கிடைக்கிறது இல்லையே. கரெக்ட். லண்டன்ல வாங்கிருது. உங்க ஸ்ட்ரக்சருக்கு என்னமா பொருந்தது சார்? இது என்ன வாங்கி தச்சதா? இல்ல, தச்சு வாங்கினது. தம்பி, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் பேர் என்ன? என் பேரு கண்ணன், இந்த ஷாப்புக்கு மேனேஜர். சார் ஏதோ கோபமா? பழைய ரேடியோ புது ரேடியோன்னு சொல்லி சொல்லிருப்பாங்க சார். ஐயோ, நீங்க எல்லாம் வாங்கலாமா சார்? உமாவதி, அந்த பூயின் ஒண்ணு எடுத்துட்டு வா. சார், இந்த மாதிரி செட்டு 3 தான் மெட்ராஸ்க்கு வந்தது. ஒண்ணு ஆட்டுக்கார அலமேல வீட்டுல இருக்கு. நம்ம மயிலு 16 வயசு அங்க இருக்கு. இத ஜெயமால்னு கேட்டாங்க சார். நான் வாங்கிக்கிறேன்ப்பா. என்ன விலை? just 2000 rupees. கேஷ் பில் போடு. 1750 ரூபாய். பேக் பண்ணி சார் கார்ல வச்சிரு. தேங்க்யூ வெரி மச். சரியான பைத்தியம். சார், ஜெயமாலோட அட்ரஸ் என்ன? அவங்க அட்ரஸ் உங்களுக்கு எதுக்கு சார்? இந்த ரேடியோவை என் ஞாபகார்த்தமா அவங்க கிட்ட கொடுக்கணும். ஐ லைக் இட் சோ மச். பகவான், அவங்க விலாசம் தானே? வெளியே வாங்க தாரேன். வாங்க. தேங்க்யூ. மிஸ்டர் கண்ணன், பழைய கில்லாடி நீங்க. 1500 ரூபாய் ரேடியோவை 2000 ரூபாய்க்கு வித்துட்டீங்களே. அதுதான் பிசினஸ் டாக்டிக். முதல்ல கஸ்டமர்ஸ் கிட்ட சாதுரியமா பேசி வியாபாரத்தை பெருக்க பழகிக்கணும். நீங்க கேட்கிற இன்கிரிமெண்ட், போனஸ் எல்லாம் தானா உங்க பாக்கெட்ல வந்துடும். அதனால நாளையில இருந்து எல்லாரும் காலையில 8 மணிக்கே ஆபீஸ் வந்துடணும். சார், லேபர் ஆக்ட் படி காலையில 9 மணிக்கு தான் சார் கடை திறக்கணும். நான் ஒரு பெரிய குடும்பஸ்தம்பா. நீங்க வரீங்களோ இல்லையோ, நான் தினம் காலையில 8 மணிக்கே ஆபீஸ் வந்துட போறேன். மிஸ்டர் கண்ணன், எஸ், இன்னைக்கு சம்பள தேதி. பேங்க் டைம் ஆயிடுச்சுல, இங்க புறப்பட்டு இருக்கேன். குட் மார்னிங். தேங்க்யூ. என்ன டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? ஒண்ணு இல்ல. டோன்ட் வரி, நான் லிஃப்ட் கொடுக்குறேன். நோ தேங்க்ஸ். என்ன இது, இவ்வளவு கேஷ் வச்சுக்கிட்டு நடு ரோட்ல நிக்கலாமா? கம் ஆன். ஏமாந்துட்டேன். இஸ் a very intelligent man. அதை எடை போறது நம்ம வேலை இல்ல. எதிரியை எடை போடாம மோத நினைக்கிறது தப்பு. தப்பு கணக்கு போட்டுதான் அந்த கண்ணை என்கிட்ட விளையாடிட்டான். முடிஞ்ச அவனை ஜெயிலுக்கு அனுப்புவேன். இல்ல, அவனுக்காக நான் ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன். இப்படி அவசர புத்தினால தான் ஆபத்தை நீங்க விலை கொடுத்து. நோ, அவன் செஞ்சது என்னால மறக்கவே முடியல. வாசு, நீங்க எனக்கு வேணும். அதுக்காக எதையும் செய்வேன். இட்ஸ் a challenge. அந்த கண்ணை இல்ல, வேற யாரா இருந்தாலும் இந்த உஷா குறி வச்சா தப்பவே முடியாது. நீ என்ன ஏமாத்த முடியாது. வாசு, Stop it. ஊருக்கு நல்லவனா, தாய்க்கு பிள்ளையா வாழ ஆசைப்படுறேன். பழைய உறவு, பழைய வாழ்க்கை, இதை வச்சு மறுபடியும் இந்த வீட்டு வாசப்படியை மதிக்காத.
ஓ ஐ சே கெட் அவுட். பகவான், வசந்தாவுக்கு என் மேல காதல் இருக்குன்னு சொன்னியே, நான் சொன்ன டயத்துக்கு இங்க வந்துடுவாளா? 8 மணிக்கு வந்துடணும்னு அவங்க காதுல விழுகிற மாதிரி தானே நீங்க சொன்னீங்க. ஒரு கண்ணால பாத்துக்கிட்டு சொன்னேன். அப்ப நிச்சயம் வந்துருவாங்க. நான் போய் காபி வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படி பேசுறதுன்னு ஒரு ஐடியா. அட என்ன சார் நீங்க, காதலுக்கு தைரியம் தான் சார் முக்கியம். வந்த உடனே பக்கத்துல போங்க. பயம் வந்தா பகவானை நினைச்சுங்க. இட்ஸ் யூ ஆல் சக்சஸ். குட் மார்னிங் சொல்லலாம். குட் மார்னிங். ஜூன் சொல்ற மாதிரி இருக்கு. குட் மார்னிங். வாலைக்கும் சலாம். குட் மார்னிங். இது நமஸ்தே. குட் குட் மார்னிங் சார். மிஸ் வசந்தா, யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூ வெரி மச். எதுக்கு சார்? என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து 8 மணிக்கே வந்ததுக்கு. மேனேஜர் சொன்னதுக்கு நாளையில இருந்து நான் 7 மணிக்கே வந்துட போறேன். 7 மணிக்கா? ஆமா, எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அது சொல்ல தாங்க முடியல. ஒண்ணு அது பேய், ஐ மீன் அது அதை கட்டிக்கு போறவன் ஒண்ணு அப்பாவியா இருக்கணும், இல்லன்னா முட்டாளா இருக்கணும். நீங்க தான் புத்திசாலியாச்சு சார். புத்திசாலி? என்ன புத்திசாலின்னு சொன்ன முதல் பொண்ணு நீங்க. அப்பா ஏற்கனவே உங்களுக்கு வேற பெண்கள்? பிளென்டி பிளென்டி. நோ ஐ மீன் நீங்க. நான் என்ன சார் நீங்க அன்னைக்கு லிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். கார் பக்கத்துல வந்தீங்க, அதுல அவசரப்பட்டீங்களே. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி வாங்க வாங்க வாங்க. இதுதான் சோஃபா கம் பெட், பெட் கம் சோஃபா. உட்கார்ந்தே சாஞ்சிக்கலாம், சாஞ்சும் படுத்துக்கலாம். உங்களுக்கு எது வேணும்? எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க, கொஞ்சம் பேசணும். பேசணும்? பேசுங்க. தனியா? தனியா தனியா தனியா. மோகன் இங்க வா. அம்மா கொஞ்சம் தனியா பேசணுமா? என்னன்னு கேளு. அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணும் வேண்டாம். சிவபூசையில கரடி பூந்த மாதிரி சைத்தான் விடாம என்ன அம்மாயோட போறீங்க? ஒண்ணும் வாங்கலையா? நான் வந்தது வாங்கத்தானே. பெரிய இடத்தாள் மாதிரி இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? டிவி இருக்குது, ஏசி இருக்குது, ஏர் கூலர் இருக்குது, தையல் மிஷின் இருக்குது, அடுப்பு இருக்குது, அகப்ப இருக்குது, எல்லாமே எவர் சிலர்ல. நான் ஒண்ணும் வாங்குறதுக்கு வரலப்பா. அப்புறம் வேற எதுக்கு வந்தீங்க? உங்க மேனேஜரை பார்க்கணும். மேனேஜரை பார்க்கவா? அப்புறம் எப்படி போறீங்க? அவர் ரூம் அங்க இருக்குது, நான் கூட்டு போறேன். வாங்க வாங்க. எஸ், இவங்க உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. உங்களே இல்ல, நீங்க உட்காருங்க. ஏன் முடிக்கிற? போய் காஃபி ஊத்திட்டு வா. நாம பேசுறது உங்க வசந்தாவுக்கு கேட்காத. நான் வந்த விஷயம் என்னன்னா, இதுங்களுக்கு எல்லாம் நாங்க ஏஜென்சி எடுத்திருக்கோம். நீங்க எங்க கம்பெனிக்கு மேனேஜரா வரணும்னு நாங்க மனப்பூர்வம். அது எப்படி? இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தை என் பொறுப்புல ஒப்படைச்சிருக்காங்க. நீங்க பொறுப்பானவர்னு தெரிஞ்சுதா எங்க பிசினஸ்ல ஒருத்தரா சேர்த்துக்க ஆசைப்படுறோம். இங்க உங்களுக்கு சம்பளம் மட்டும்தான். எங்களோட சேர்ந்தா நீங்க பார்ட்னராவே ஆயிடலாம். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். See you. பகவான் இருக்கா? இருக்க போய் தானே சார் அந்த பொண்ணை கூட்டு வந்தேன். இது பொண்ணு இல்ல, மூதேவி. அப்ப இந்த பொண்ணை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? இதுதான் அந்த மாயபவனம். அதே அந்த மோகினியா? நல்லா இருக்கு. விட்டுட்டீங்களே சார். கலதான் ஒண்ணு வரப்படாத. உன்னை கண்டு மயங்காத பேர்களுண்டோ? அடாடாடா, என்ன பிரமாதமான சாரிகிறான். பிராக்டிஸ் பண்ணவே துருப்பிடிச்சு போயிடுச்சு. என் பொண்டாட்டி ஆத்துல இருந்தா இது மாதிரி மனசை விட்டு பாட முடியுமா? வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள். வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் உஷா, நீயா? நானேதான். என்ன திடீர்னு? நான் எப்பவுமே திடீர்னு வரமாட்டேன், திட்டமிட்டே தான் வருவேன். உங்க வைஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, உண்மைதானே?
எக்ஸாக்ட்லி. நீங்க தனியா இருக்க முடியாம ரொம்ப தவிக்கிறீங்க உண்மைதானே? அப்படியே மனசை எக்ஸ்ட்ரா பிடிச்ச மாதிரி சொல்றீங்க. உங்களை தனியா விடுறதுக்கு மனசு வரல, அதான் வந்துட்டேன். உன்னுடைய வெறும் அனுதாபம் என் தாபத்தை தீர்த்துருமா? எனக்கு என்ன தரப்போற நீ? சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அப்படி. தேங்க்யூ. எல்லாத்தையும் இது எப்படி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்ன இதை காட்டிட்டு இந்த துணியெல்லாம் எங்க போடுறது தெரியல. சுகத்துல ஆயிரி கோதான் தாஜ்மஹால். வீட்டு இருக்கிறத விட இதே பெட்டர். சோகத்துல தான் சொன்னாரு. எங்க அந்த கல்லு? என்னம்மா அப்பா அங்க பாருங்க. கதவு உடைஞ்சு போச்சு. இதுக்கு ரிப்பேர் சார்ஜ் 100 ரூபாய் ஆகுமே. 100 ரூபாய் உங்களுக்கு பெருசா போயிடுச்சு. என் கால் போயிருந்தா என்ன இருக்கும்? வரதட்சணை 2 மடங்கு ஆகுமாமா? இப்ப புரியுதா? இதுக்குதான் முன்பின் தெரியாதவங்கள வாடகைக்கு வைக்காதீங்கன்னு சொன்னேன். மேல்படியா வேறலாம். ஏய், நீ கதவு உடைச்சில கையை உடைச்சு போற. அப்பா முதல்ல வீட்டை காலி பண்ண சொல்லுங்க, இல்ல நான் வீட்டை விட்டு போயிடுவேன். நீ ஏம்மா போகணும்? நீ எம்மகா. அவன் நேற்று வந்து அவரையே காய் பண்ணிட்டு வந்துடுற. வசந்தா, என்னப்பா? பையன் தப்பிச்சுட்டான். ராத்திரிக்கு வரட்டும். அவன் கையை மட்டும் இல்ல, காலியை சேர்த்து உடைச்சு. அப்புறம் நீங்க ஜெயில தான் இருக்கணும். ஆமாப்பா. என்ன? என்ன இனிமே தலையே போயிட்ட மாதிரி குதிக்கிறீங்களே. அத பாரு, அந்த கதவை அடிச்சு உடைச்சு அந்த பலகை நம்ம வசந்தா காலில் வந்து விழுந்திருக்கு. கால விழலப்பா. என்னமா சொல்ற? நான் சொல்றத கேளுங்க. அவன் கதவை உடைச்சது ரொம்ப நல்லதா போச்சு. நான் கதவை மாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க. இப்ப அவன் தலைவலியே மாத்திடலாம். வாடகையோட சேர்த்து ஒரு 500 ரூபாய் சேர்த்து வாங்கி.
கொள்ளக்காரன் தான் நினைச்சேன், கொலகாரனாவே மாறிட்டியா? அடி பாவி, வாழ்க்கையே பாழாக்கிட்டியே. இப்ப என்ன செய்ய போற? இப்ப என்னமா நடந்து போச்சு? ஏன் இப்படி சத்தம் வர? என்ன நடந்து போச்சா? இன்னும் என்ன நடக்கணும்? கொலை செஞ்சுட்டு வந்து நிக்கிறியேடா. ஏமா நடக்காத ஒண்ணு நடந்தா நினைச்சாங்க. மறுபடியும் மாட்டிக்க கூடாது உயிரை கையில பிடிச்சு தப்பி வந்ததே பெரும்பாடு. விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்காம நீ வேற ஒப்பறி வச்ச. பெத்துட்டேனடா. அதிசயமா பெத்துட்ட. போல இப்படி எல்லாம் யாருக்காக சம்பாதிக்கிற? என்னத்தடா சாதிக்க போற? பணம் இருந்தாதான் இந்த உலகத்துல எதையுமே சாதிக்க முடியும். உன் மகன் பசியா கிடந்தா, பட்டியால துடிச்சான், இந்த உலகம் ஏன்னு கேட்டுச்சா? அதனாலதான் இந்த வழியில இறங்கினேன். நீ சொகுசா வாழணுங்கிறதுக்காக ஊர்ல உள்ளவங்க சாபத்தை சுமக்க துணிஞ்சிட்டியே. குடிச்சு குடிச்சே குடிய கெடுத்தாரு உங்க அப்பா. என் அன்பாலையும் பக்தியாலையும் அவரை மாற்ற முடியும்னு நினைச்சேன். ஆனா நான் தோத்து போயிட்டேன். உன்னை நல்லவனா நாணயம் உள்ளவனா வளர்த்ததா நினைச்சேன். நீயும் என்ன ஏமாத்திட்டியடா பாவி. மனைவியா வாழ்ந்து சுகம் இல்லை, தாயா இருந்தும் நிம்மதி இல்லை. உன்னை பாக்குறதே பாவம்னு நினைக்கிறேன். கடவுளாவது உன்னை திருத்தட்டும். நான் இங்க இருந்து போயிடுறேன். உன்னை நான் நேசிக்கிறேன், மனசார காதலிக்கிறேன். நீயும்? நானும் தான். நிஜமாவா? இல்லன்னா உங்க கை என் கன்னத்தை தொட்டிருக்க முடியுமா? இல்லன்னா உன் கை என் கன்னத்தை தொட்டிருக்கும். ஆனா படார்னு. இப்பெல்லாம் காலையில 8 மணிக்கெல்லாம் ஆபீஸ்க்கு வந்துடுறதா கேள்விப்பட்டேனே. வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணணும், லாபத்தை பெருக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஆபீஸுக்கு வர்றதுக்கும் திரும்ப வீட்டுக்கு போறதுக்கும் கூட காரை யூஸ் பண்ணாம பஸ்ல போறியாமே. அனாவசிய பெட்ரோல் செலவு தானே. சிக்கனமா இருக்கணுங்கிறதுக்காக தான் பஸ்ல போறதே தவிர வேற ஒண்ணு இல்லை. இருக்கும், இந்த வயசுல எல்லாமே சௌரியமா தான் இருக்கும். ஏன்னா பிசினஸ் நீ காட்டுற அக்கறையை நான் ரொம்ப பாராட்டுறேன். அதே சமயத்துல உன் குடும்ப கௌரவத்துக்கு எந்த கரையும் வராம நடந்து தெரியுதா? நீங்க பெருமைப்பட முடியா? நான் எப்பவும் நடந்துக்கிறேன். வரேன். குட் ஈவினிங் சார். இங்கே நீங்களா? குட் ஈவினிங். உங்களை ஒண்ணு கேட்கணும். கேளுங்களேன். என்ன கண்டாதான் எடுக்குமா?
இல்ல பெண்களை கண்டாலே நடுக்கமா? நடுக்குமா? இது ஒரு விதமான கூச்சம். ஓ, அதனாலதான் நீங்க என்கிட்ட கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை கீப் அப் பண்ண முடியல. அது மட்டும் இல்ல, ஆபீஸ்ல ரொம்ப டைட் ஒர்க். ஆமாமா, இப்ப ஃபுல் இன்சார்ஜே உங்க கையில ஒப்படைச்சிட்டாங்களே. நீங்க பிசினஸ் விஷயமா வரல, என் பர்த்டே இன்விடேஷன் கொடுக்க வந்து. நீங்க தனியா தான் இருக்கீங்களா? நான்சென்ஸ், சுத்த அநாகரிகம். சார், என் birthday-க்கு கண்டிப்பா வருவேன். பொழுது விடுத்து பொழுது போனா இதே வேலைதானா? 10 நாள் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்ன அந்த பையன் போய் கேட்டீங்களா? அதேதான் நினைச்சேன். என்ன ஏமாளி நினைச்சான் அவன்? அதேதான் நினைச்சேன். நீங்க நினைப்பீங்களே, போய் சொல்லுங்க உடனடியா அவங்க அம்மா இங்க வரணும், அடுத்த மாசம் வாடகை அந்த அம்மா கையில தான் வாங்குவோம். அப்படியே மறந்துடாம அந்த கதவை உடைச்சிருக்கு 500 ரூபாய் உடனடியே வாங்கிட்டு வாங்க. அதேதான். இப்படியே இந்த நிமிஷம் வீட்டை காலி பண்ணு. நீ இந்த வீட்டுக்கு வந்ததே என் மகளுக்கு பிடிக்கல. சார், நீங்க தப்பா. நான் தப்பு செய்யணும். என்னுடைய 30 வருஷ ஆபீஸ் சர்வீஸ்ல யாருமே இப்படி ஒரு கேள்வி கேட்டது. கிளீன் ஸ்டடிஸ், கிளீன் சர்டிபிகேட். இல்ல சார். கேளுங்க, நீ இந்த வீட்டுக்கு வரும்போதே நான் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? 2 மாசம் அட்வான்ஸ், 1ஆம் தேதி வாடகை, ரசீது. அதுபடி நடந்தியா? ஆமா சார். என்ன ஆமா? கதவுல ஆய அடிச்ச? நீங்க செவுத்துல அடிக்கலாம்னு சொல்லிட்டீங்க. அதனால அடிச்சு உடைச்சியா? கதவோட விலை 500 ரூபாய். இப்பவே கட்டு. இப்பவே வா, நாளைக்கு தரேன் சார். நாளைக்கா? சரி, நாளைக்கு வரேன். காலையில 10 மணிக்கு கிடைக்குமா? தரேன் சார். சரி. 2 விஷயம் சொன்னா ஒண்ணு மறந்தாச்சா? அதுதான். இந்த வீட்டுக்கு நீ வந்து எத்தனை நாள் ஆச்சு? வந்து 1 மாசம் 20 நாள் ஆச்சு. உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்ன என்னாச்சு? 6 படி வீட்டுக்கு போயிருக்காங்க சார். முன்ன கேட்டதுக்கு அறுபடை என்ன, இப்ப 6 வீட்டுக்கு போயிருக்காங்க. அடுத்த மாசம் 1ஆம் தேதி உங்க அம்மா கையில் இருந்தா வாடகை வாங்குவேன். ஜாக்கிரதை. என்ன வெளியேற்றுறதுக்குள்ளே வினையா விழுந்துருக்குது. எப்படி வெளுத்து கட்டிட்டல? கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பெருசா வெளுத்தீங்களே வெள்ள வெளியேன்னு சொன்னதை விட்டுட்டு. அந்த பையன் ஏதோ ஏமாளி. வசந்தா, வசந்தா, அப்பா, நீங்க செஞ்சது ரொம்ப சரி. அப்பப்ப அப்படி போட்டு வைக்கலன்னா தலைக்கு மேல போயிடுவாங்க. யாரோட பேசுறது, யாரோட பழகுறது, வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுன்னே தெரியல. என்ன நினைச்சுட்டாங்க? மறுபடியும் ஆணி அடிக்கிறாங்க. 1000 ரூபாய் கட்ட பொய்யே, புழுக, மோசக்காரன். பகவானே திட்டுறீங்க. பகவான், உடனே வீட்டை காலி பண்ணுமா? வீட்டுக்காரரு கவலையை விடுங்க சார். 600 ரூபாய் கொடுங்க, அடுத்தபடி நான் பிடிச்சு தரேன். வேற வீடு வேண்டாப்பா, இதே வீட்டுல குடியிருக்கணும். அதுக்கு ஒரே வழி இருக்கு. அம்மாவை கூட்டிட்டு வந்துருங்க. யாரா நீ? அம்மா தான் செத்து போயிட்டாங்கன்னு கேட்கிறேன், உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். வசந்த அம்மாவுக்கு உங்க மேல ஒரே காதல். அது எனக்கு தெரியும். இனிமேலும் வசந்த அம்மாவை ஏமாத்துறது தப்பு. உண்மையை சொல்லிருங்க. பகவான், சார், நான் சொல்றத நீங்க வந்து ரொம்ப நேரம் சார். நாங்க பேசினதெல்லாம் சுத்தமா வசந்தா, இப்ப யார பத்தி பேசுறீங்க? அம்மா விஷயமா. ஆமா ஆமா, அம்மா வந்தாதான் கண்டதுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள நுழையாது. என்ன சொல்ற? அம்மா எப்ப வருவாங்கன்னு கேக்குறேன். உண்மையை சொல்லிடுறேன். எங்க அம்மா. ஹலோ. எஸ் சார், எஸ் சார், வரேன் சார். இல்ல முதலாளிப்பா, நேரம் காலம் புரியாம ஏதோ அர்ஜென்டா டிஸ்கஸ் பண்ணுமா, வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. வசந்தா, நாளைக்கு லீவு தானே, வழக்கமா பீச்சில் மீட் பண்ணுவோமே, அங்க சந்திச்சு எல்லாத்தையும் விவரமா பேசிக்கலாம். என்ன சொல்லு? நான் மாட்டேன். இந்தாம்மா, 2 பொட்டலம் கொடு. இந்தாங்க, சொல்ற.
ஹலோ மிஸ்டர் கண்ணன், உங்களை தேடி வீட்டுக்கு போனா நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க இங்கேயே வருவீங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. பண்ணியா பேசுறீங்களே, இன்னைக்கு என் பர்த்டேங்கிறது மறந்துட்டீங்களா? அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வாங்க போலாம். போலாம். விடுங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா? இது என் சொந்த விவகாரம். அது சித்துக்கு இது இடம் இல்ல. அவன் என் எதிரி. இன்னைக்கு என் விருந்தாளி. விடுங்க. சாரி மிஸ்டர் கண்ணன், இப்படி நடந்ததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் அப்புறமா வந்து உங்களை மீட் பண்றேன், கார்ல போய் இறங்கிக்கோங்க. எனக்கு ரெண்டு ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன தெரியணும்? ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ரெண்டு பேருமே இருக்கத்தான் போறீங்க. அவனை காப்பாத்துனதுக்கு காரணம் தெரிஞ்சாகணும். பழி வாங்கறது நம்ம கொள்கை இல்ல, பணம் சேர்க்கறது தான் நம்ம திட்டம். வாசு, அவனை நண்பனாக்கி அவன் மூலமா லாபம் சம்பாதிச்சுட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நாங்க திட்டம் போட்டோம். இப்ப நீ நாம யாருங்கிறத அவனுக்கு காட்டி கொடுத்துட்ட. உங்களுக்கு ஆத்திரம் வர அளவுக்கு அறிவு வேலை செய்ய மாட்டேன். கமான். உருப்படிங்க சார். பணம் சோழமா வாங்குறீங்க. நல்லா கழிச்சு வா. கையில காசே இல்லைங்க. ஒரு வாரம் கழிச்சு வா. சார் ஓரம் கட்டி இருக்கிற பார்த்தா மூடு சரியில்லைன்னு தெரியல. பகவான், இனிமே என்னால தாங்க முடியாது. வசந்தா கிட்ட நான் பேசணும். எப்படியாவது ஒரு வழி சொல்ல. பக்கத்து ரூம்ல தானே இருக்கிறாங்க, இப்படி போய் பேசுங்க. அவங்க அப்பா எறும்பு எண்ணிட்டு வரும். பகவான் அப்படிப்பட்ட யோசனை எல்லாம் சொல்லுவாரா? அவங்க அப்பா சம்சார சகிதமா எங்கேயோ போய்கிட்டு இருக்காரு. பகவான், ஆமா சார், உங்களுக்கு காஃபி வாங்கிட்டு வரும்போது நான் பார்த்தேன். அவரு போனதை பாத்தியா? ஆமா. அவரு சம்சாரம் கூட போனாங்களா? ஆமா. வசந்தா போகல. இல்ல. அப்படின்னா வசந்தா இந்த நேரம் வீட்டுல தனியா இருக்கணும். ஆமா ஆமா சார். என்ன இதுல ஏன் வந்தேன்னு சொல்லுங்க. 5 நிமிஷம் போயிடுச்சு. இந்நேரம் எவ்வளவோ பேசி மகிழ்ச்சி. அங்க அங்க மாத்திட்டு போங்க. ஆமா. பகவான், இங்க பாரு. ஆஹா, பகவானுடைய மகிமையே மகிமை. பகவான் உணர்வாயில் பக்தனுக்கு உதவுறதுக்காக இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கான் பாருங்க சார். இந்த துணிகள் எல்லாம் வசந்தம்மா சும்மா போறதுக்கு பதிலா இந்த குடுக்கிற மாதிரி குடுத்துட்டு. பகவான், பகவான், நீ சாட்சாத் பகவானே தான். ஐயோ சார், பாக்கி பணம் நீயே வச்சுக்கோ. ராபி குடி. கலவை துணியை கொடுத்துட்டு 5 ரூபா வாங்கிட்டு வாங்க, நான் கொடுத்துருக்கேன். வசந்தா, துணிய மாத்தி இங்க ஏற்பாடு தானே? குத்தங்கள் பிடிக்கிறதே ஒரு தொழிலா? ஏமாத்துறது தான் உங்க தொழிலா? இந்த பாரு, பீச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டு நான் ஏமாத்தினேன். ஓஹோ, நான் வரலையா? நீ வந்தியா? நான் வந்தேன், உங்க நான் பாக்கலையா?
பார்க்க முடியும்? உங்க கண்ணு அவ மேல எல்லாம் இருந்துச்சு. அதுதான் இல்ல. எது இல்ல? நீங்க அவகிட்ட கொஞ்சனதா கொலாவனதா நீன பல்ல காட்டினதா இல்ல அவ கைப்பட்டதும் மகடிக்கு மயங்குற பாம்பு அயங்கி இல்ல இல்ல உண்ட மாட்டிக்கிட்ட மீன் மாதிரி குடிச்ச. இத நான் நம்பணுமா? ஐயோ அவளா வலி வந்து பேசினா ஏன் தப்பா? நீங்க சம்மதிக்கலன்னா எப்படி பேசுவா? கைய பிடிப்பா. ஏன் தப்பு தான். இத பாருங்க, இனிமே நீங்க அவளை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. அப்பா மாதிரியே நீயும். இப்படித்தான் உங்க அம்மாவுக்கும் பயந்து நான் கை விட்டுடுவீங்க. நீயே கொஞ்சம் கேளு. நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. நம்ம காலம்னா அப்பா தயவு வேணும். இப்பவே உங்களை பத்தி சந்தேகப்படுறாரு. ராத்திரி கூட உங்க ரூம் பார்த்து அவர் இன்னும் ஊர் கேட்டாரு. இத பாருங்க, உங்க அம்மா வந்தா தான் நம்ம நடக்கும். உடனே அழைச்சிட்டு வாங்க. ஐயா 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 அம்மா அம்மா எங்க எங்க அம்மா 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 வேலை சோறு டிக்கெட் நீ 50 ரூபா சம்பளம் இதெல்லாம் என்ன பேருக்கு அம்மாவா வந்து இருக்கணும் சரியா? சும்மா இதுல இருக்கிற சுகம் ஏதோ போயா ஐயா ஐயா இதுல நிறுத்தவே பகவான் இங்க என்னப்பா பேசிட்டு இருக்க? அம்மாவுக்கு ஒரு ஆளா கொடுத்த இப்ப ரோட்ல கொண்டாந்து அம்மாவை பார்த்து கொடுத்து எங்க கொண்டு போய் அங்க பாரு அம்மா. ஏம்மா பொண்ணு உங்களுக்கு தேவைதானா? வர சொல்லி வாச அனுப்பிச்சிருக்காருமா. இன்னும் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு வர சொன்னாரா? நடக்காதுன்னு சொல்லு. உங்களையும் கூட்டிட்டு வர சொன்னாருமா? வேலை பார்த்து அவங்க செமத்தியா வாங்கிட்டு ஓடுறானுங்க. இனிமே திரும்பியா பார்க்க மாட்டாங்க. அவங்க வாங்க சிந்தி போனையும் வித்து வச்சிருந்த காசும் திரும்பி வராது. அதுக்காக யார் கவலைப்படுறீங்க? இது சோறு கட்டி மாசம் பிறந்தா சம்பளம் இவங்க சமைச்சு போடணும். நீங்க அம்மா மாதிரி. ஆமாம்மா நானும் ஒரு அனாதை. ரெண்டு பேரும் இன்னொருத்த உங்க அண்ணன் நீதான் நல்லா ஏமாந்துரு. இனிமே நானே மார்க்கெட்டுக்கு போயிட்டு அம்மா இல்லையே பொண்ணு வீட்டுல இருக்கு. அதனால எங்க அவங்க ஒழுங்கு ஆறுபட விட்டு தரிசனம் பண்ண முடிஞ்சது. நீங்க பண்ணு கண்டுபிடியில பாதிலேயே அவளை கூட்டிட்டு வந்துட்டேன். நீ என்ன தம்பி ஹோட்டல் சாப்பிட்டு உடம்பு கெட்டு போகுதே, அம்மா வந்து சாப்பிடலாமேன்னு சொல்லியிருப்பாரு. ஏமா கிராமத்துல அரமனை மாதிரி வீட்டுல இருந்திருப்பீங்க. எங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இதுக்கு என்ன? எங்க அம்மா கொஞ்சம் சங்கோச்சு, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. பட்டணத்துல இந்த வாடகையில இவ்வளவு டீசென்டான வீடு கிடைக்காதம்மா. ஏங்க வாடகையே ஞாபகப்படுத்துறீங்க? இப்ப நினைச்சா கூட தம்பி கொடுத்துரும். இப்ப கொடுத்துருங்க. அடுத்த மாச வாடகையை உங்க அம்மா கையில இருந்தா நான் வாங்குவேன்னு சொன்னேன். நீங்க கொடுங்கம்மா. அம்மா ஆபீஸ் போயிட்டு வரேன். டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா? இந்த பாரு கண்ணனோட அம்மா வந்திருக்காங்க பாரு. அம்மா இவதான் என் பொண்ணு வசந்தா. எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. நான் ரொம்ப சௌகரியமா பேசுறேன். வா வா. ஆபீஸுக்கு நீயும் ஒரு நாணயம் இல்லாதவன். ஆனா நானாவது நாகரிகமா நடந்துக்கணும்னு தான் நின்னுகிட்டு இருக்கேன். நீங்க
கோச்சுக்கிறதுல அர்த்தம் இருக்குமா? அம்மா சமயக்காரி ஆகலாம், ஆனா சமயக்காரி ஒண்ணும் ஆக முடியாது. நான் ஏன் என்னால நடிக்க முடியாது. நான் போறேன். அம்மா, நான் உங்களுக்கு மகனா இருக்க தகுதி இருக்கோ இல்லையோ, நீங்க எனக்கு அம்மாவா இருக்கிறத பாக்கியமா நினைக்கிறேன். வாழ்க்கை போராட்டத்துல சிக்கி சீரழிஞ்சு தோத்து போனவனா பழையபடி சிக்கல்ல மாட்டிக்க விரும்பல. நான் ஒரு பட்டு போறேன். உங்க நிலையில்தான் நான் வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா, உங்க பார்வையிலையும் பேச்சிலையும் பரிபூர்ண தாயன்ப பாக்குறேன். பிறந்ததும் பெத்தவங்க இழந்துட்டேன். சித்தியின் கொடுமைக்கும் சித்தப்பாவோட அன்புக்கு இடையில எப்படியோ வந்தேன். ஆனா ஒரு கனிவான பார்வைக்கும் அன்பான பேச்சுக்கும் ஏங்கி தவிச்சேன். இங்கெல்லாமோ தேடினேன். அந்த பாசமோ பிடிப்போ இல்லாத இந்த வாழ்க்கை தேவைதானான்னு நினைச்சு உயிரையும் விடுறது. ஆனா வாழணுங்கிற ஆசை சாகணுங்கிற எண்ணத்தோட வலுவானது. ஊரை விட்டு வேலை தேடி வந்த இடத்துல வசந்தாவை சந்திச்சேன். வாழ்றதுல ஏதோ ஒரு சுகம் இருக்குன்னு அப்பத்தான் உணர்ந்தேன். நீங்க எனக்கு கிடைச்சதும் வாழ்றது சுகம் மட்டும் இல்லை, அது ஒரு மகத்துவமே இருக்கிறதா உணர்றேன். ஆமா, கதவு திறந்தே இருக்கு. இனிமே என் வாழ்க்கையில விளக்க ஏத்துறதோ இல்ல அணைக்கிறதோ உங்க இஷ்டம். Go back. Go there. அதோ வந்தாய். இந்த பக்கம்
கஞ்சி. சார் இங்க He's dead. மாஜி மேனேஜர் சார், இவங்க என்ன இந்த அடி அடிக்கிறாங்க, காப்பாத்துங்க சார். பாவண்டா பகவான இந்த அடி அடிக்கிறது. கேளுங்க, பீச்சில இருந்து அந்த அம்மாவை கூட்டிட்டு வரும்போது இவனும் அந்த கண்ணனை சேர்ந்துட்டு தான் எங்களை அடிச்சாங்க. அந்த நேரத்துல அங்க எங்க வந்தீங்க? வரக்கூடாதான் தெரியாம வந்துட்டோம். ஆமா, அந்த அம்மா இப்ப எங்க இருக்காங்க? சார் சத்தியமா எங்களுக்கு தெரியாது, அவங்க யாரோ நாங்க யாரோ. அவங்க யாருன்னு சொல்ற? அந்த அம்மா மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? ஏன் சார், உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா பாத்துட்டா இருப்பீங்க. பொதுவா எல்லாருமே வயசு பொண்ணுங்களுக்கு தான் உதவி செய்வாங்க. நாங்க வயசான கிழவியா இருந்தாலும் உதவி செய்வோம். அது தப்பா? மொட்டை பகவானை இப்படி கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாரா? காளிக்கு இவனை கொண்டு போய் அந்த ரூம்ல அடைச்சு வைங்க. அந்த கண்ணனுக்கு போன் பண்ணுங்க. வாசு, முதல்ல அந்த ஆளை விடுங்க. உஷா, அனாவசியமா என் விஷயத்துல தலையிடாத. அவசியமா அனாவசியமாங்கிறது அப்புறம் விளக்குறேன். முதல்ல அந்த ஆளை கண்ணை கட்டி வெளியே கொண்டு போய் விடுங்க. ரொம்ப நன்றிமா. உஷா, ஆத்திரப்படுறதுல அர்த்தமே இல்லை. போலீஸுக்கு தெரிஞ்சா நம்ம கூண்டோட ஜெயிலுக்கு போகணுங்கிறது மறந்துடாதீங்க. உங்களுக்கு உங்க அம்மா வேணும் இல்ல? அதுக்கு ஒரே வழி, நீங்க நேர்மையா நாணயமா வாழ்க்கை நடத்தணும். சார், நீ வீட்டுக்கு போலாம். சார், இது என்ன ஆதிசா உன் வீடா? நினைச்சப்ப வரதுக்கு போறதுக்கு. நான் உயிரோட திரும்பி வந்ததே ஆச்சரியம் சார். அன்னைக்கு பீச்சில் அவனுங்களுக்கு சமத்தியா கொடுத்தீங்களே, அதையெல்லாம் திருப்பி எனக்கு கொடுத்துட்டாங்க. என்ன சொல்ற? முட்டிக்கு முட்டி அடிச்சுட்டாங்க சார். நீங்க கூட்டிட்டு வர சொன்னதா சொல்லி என்ன அழைச்சிக்கிட்டு போனாங்க. என்ன புடிச்சு வச்சுக்கிட்டு உங்களை அங்க வரவழைக்கணுங்கிறதா அவங்க திட்டம். நல்ல சமயத்துல அந்த அம்மா வந்து யார் அது? நீங்க மூதேவின்னு சொன்னீங்களே, அந்த புண்ணியவதி உஷாமா தான் வாசிக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும். அடிபட்டதாகும், அடிக்கடி சீர்றானோ. சார், எதுக்கு அவங்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க. புரிஞ்சுட்டேன். முகூர்த்தத்துக்கு சீக்கிரமா நாள் பார்த்துடுறேன். சரியா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் இந்த ஆபீஸ் மேனேஜர். கமான். இந்த கைதான் எனக்கு சொந்தம். இந்த கை அது உஷா தொட்டது. வந்தா இன்னும் நீ அதை மறக்கலையா? ஏனோ என்னால அது மறக்கவே முடியல. வசந்தா, அவ என் கையை தொட்டிருக்கலாம், ஆனா என் உள்ளத்தை தொட்டவன் நீதான். இந்த உள்ளமும் உடலும் என்னைக்குமே உனக்குத்தான். மேகமே தூதாகவா அழகில் ஆராதனை, செங்கலே தாராட்டவா இளமை முந்தானையை. மேகமே தூதாகவா அழகில் ஆராதனை. மஞ்சள் நீர் வண்ணமே கொஞ்சம் நில்லுங்களே, மன்னன் நீராடும் சமயம்.
சின்ன வாழை தண்டு என்னும் காலை கண்டு வண்ண மீன் கூட்டம் தழுவ அன்பு தேனை சிந்தி என்னை காண சொல்லி அந்த தேன் கூடு மலர நாங்கள் வெற்றி பொட்டை மாற்றிக்கொண்டு இதழாலே இணைய மேகமே தூதாகவா அழகே ஆராதனை தென்றலே தாலாட்டவா இளமை முந்தானையை மேகமே தூதாகவா அழகே ஆராதனை கொஞ்சும் மாணிக்கங்கள் சிந்தும் மணிமுத்துக்கள் உந்தன் செவ்வாயின் அழகு அந்த காணிக்கைகள் உந்தன் கண்ணங்களின் இன்னும் அச்சம் என்ன வெட்கம் என்ன கண்ணேவா பழகு மேகமே தூதாகவா அழகே ஆராதனை சென்றலே தாராட்டவா இளமை முந்தானையை மேகமே தூதாகவா அழகில் ஆராதனை முடியாது. நான் சொல்றது கேளு. 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இந்த தொழிலை நான் அடியோடு வெறுக்கிறேன். வேற எந்த தொழிலும் இவ்வளவு பணம் கிடைக்காத. 2 லட்சம் ரூபாய் கிடைக்கிறேன். 2 லட்சம். பாத்து நினைச்சு பாருங்க. நாம ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா வாழ்ந்தோம். அன்னைக்கு ராமு அடிபட்டு தண்ணி தண்ணின்னு தவிக்கிறப்போ ஒரு வாய் தண்ணி நம்மால கொடுக்க முடிஞ்சது. நம்ம கண் முன்னாடியே துடிச்சு துடிச்சு சாகுறப்போ நம்மால தடுக்க முடிஞ்சதா? அந்த நிலைமை நமக்கும் ஏற்படாதுங்கிறது என்ன உத்தரவாதம் இருக்கு? அது இந்த தொழிலுக்கு விதிக்கப்பட்ட சாபக்கேடு. இல்ல, அந்த சோதனையும் வேதனையும் இனி வேண்டவே வேண்டாம். போலீஸுக்கு பயந்து இடத்த மாத்துறோம், சட்டத்துக்கு பயந்து மறைஞ்சு திரிகிறோம். இனி இந்த வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரையும் போல கணவன் மனைவியா புது வாழ்க்கையை தொடங்குவோம். வாசு, எப்ப கல்யாண சாப்பாடு போட போற? என்ன சொல்ற? நிச்சயம் நீ கல்யாணம் செய்யறதுக்குத்தான் வேணும். எத்தனை நாளைக்கு தான் பிரம்மச்சாரியாவே வாழ்றது? நீ சொல்றத பார்த்தா உஷா என்ன கல்யாணம் பண்ண துடிக்கிறத நீயும் ஆதரிக்கிறேன்னு இல்ல தோணுது. கல்யாணத்தை ஆதரிக்கிற, ஆனா உஷாவு இல்ல. உஷாவை நீ கல்யாணம் செய்துட்டா உங்க அம்மாவை நிரந்தரமா இழக்கணும். சம்மதமா? வாசு, உங்க அம்மா இருக்கிறது உன்ன இல்ல, அந்த உஷாவைத்தான். ஊரறிய மோசடி செய்யறவள எப்படி ஒரு குடும்பத்துல மருமகளா ஏத்துக்க முடியும்? அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காமதான் நான் தவிக்கிறேன். பதில நான் சொல்றேன். ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கணும். எப்படி? உன் பழைய கம்பெனியில வேலை பாக்குறாளே வசந்தா, அவளையே நீ கட்டிக்க கூடாது. ஒரே சமயத்துல ஒரு நல்ல கௌரவமான குடும்பத்து பொண்ணை கல்யாணம் செய்திருக்கிற, அதே சமயத்துல அந்த கண்ணனை நீ பழிவான். தாயும் தாரமும் உனக்கு வேணும்னா இதை செய், இல்ல அதை செய். போங்க. என்ன அவங்க அங்கேயே நின்னுட்டாங்க? ஓ சாரி. வசந்தா வா. வசந்தா, இவங்க தான் உஷா. You are a lucky girl. இப்படி ஒரு ஜென்டில்மேன் கிடைக்கிறதுக்கு எந்த பொண்ணுமே கொடுத்து வச்சிருக்கணும். உங்க 2 பேரையும் இப்படி பார்க்க எனக்கு பொறாமையா இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க. மிஸ்டர் கண்ணனை காதலனாவோ கணவனாவோ அடையணும்னு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டதில்லை. எனக்கு இப்படி ஒரு சகோதரன் இல்லைன்னு தான் வருத்தப்படுறேன். உஷா, நீ ஏன் கவலைப்படுற? இப்பதான் உனக்கு ஒரு அண்ணன் இருக்காரே. ஆபீஸுக்கு போறப்போ வர்றப்போ தம்பி வசந்தாவை பார்த்திருக்கு, பிடிச்சு போச்சு. முறையா வீடு தேடி வந்துட்டேன்.
ஏற்கனவே சொத்து நிலவரங்களை பத்தி எல்லாம் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். மேற்கொண்டு உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க. தம்பியோட பூர்வீகம் எல்லாம் எப்படி? இந்த காலத்துல எப்படி வாழ்ந்தாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நான் எப்படி இருக்கேங்கிறதா நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பா சின்ன வயசுலயே காலமாயிட்டாரு. அம்மா சமீபத்துல அவங்களும் போயிட்டாங்க. எனக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சா போதுமா? எனக்கு பிடிக்க வேண்டாமா? அம்மா, பணக்கார மருமகன் கிடைக்கிறது உங்களுக்கு பெருமையா இருக்கலாம். அதுக்காக நான் ஒரு ஜெயிலுக்கு போனவனையா கட்டிக்கணும்? என்னடி சொல்ற? நான் வேலை செஞ்ச கம்பெனில இவர் ஏற்கனவே மேனேஜரா இருந்திருக்காரு. மோசடி செஞ்சு ஜெயிலுக்கு போனது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. பூர்வீகம் கேட்டதுக்கு பூசி முழுகினியா? இந்த மாதிரி பொறுக்கி பசங்களை நம்பி என் பொண்ணை எப்படி கொடுக்கறது? இன்னும் இங்க நிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? Get out. அம்மா, நீங்க மாப்பிளை பார்த்த லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன என்னடி பண்ண சொல்ற? இந்த மாதிரி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு பேசாம அவனை பெத்தவ மலடியாவே இருந்திருக்கலாம். யாரையோ திட்டிட்டு போறாங்க, அதுக்காக நீங்க ஏன் அழவீங்க? நெல்லுக்கு விழுகிற அடி நிலத்திலையும் படத்தாரே செய்யும். செத்தவ கண்ணீர் வடிக்கலாம், மத்தவங்க இவனுக்காக கண்கங்கிறதே பெரிய பாவம்மா. நானும் ஒரு தாய் தானே தம்பி. பெத்த கடனுக்கு பிள்ளையால பெருமை கிடைக்காம போகலாம். அவனால அவமானத்துக்கு ஆளாயிட்டாளேன்னு அவ பிரிய நினைச்சு நொந்துக்க. விட்டு தள்ளுங்க. ஆமா, இந்த வேலையெல்லாம் நீங்க ஏமா செய்யறீங்க? பொங்கறதும் போடுறதும் மட்டும்தான் ஒப்பந்தமா இல்ல. குடிக்கிற கஞ்சிக்கும் வாங்குற கூலிக்கும் ஒழுங்கா வேலை செஞ்சாதான் உடம்புல. நான் ஒட்டி வாழணும்னு தான் நினைக்கிறேன். நீங்க தான் ஒதுங்கியே போயிட்டு இருக்கீங்க. இந்தாங்க, இந்த மாசம் என்னுடைய சம்பள பணம். என்ன தம்பி என்கிட்ட கொடுக்குற? பொறுப்பை எப்பவோ உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனிமேலும் விரும்புறதும் வெறுக்கிறதும் உங்க இஷ்டம். இது வரைக்கும் நீ கொடுத்த பணத்துக்கு செலவு கணக்கு. பார்க்காமலே கிழிச்சு போட்டுட்டா எப்படி? அம்மா கிட்ட உள்ள கணக்கு பார்க்க கூடாது. ராஜு, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சொன்னா உடனே வாசுக்கு போய் நீ கேட்ப. அதனால உங்களுக்குள்ள வீண் மனஸ்தாபமே ஏற்படும். நான் அவரை கேட்க மாட்டேன், நீங்க சொல்லலாம். அவன் விரும்புறது வசந்தா. நிஜமாவா? முறையா பெண் கேட்டுட்டு கூட வந்திருக்கிறான். அப்படியா? அவனை நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு. ராஜு, பக்கத்துல பலாப்பழத்தை வச்சுட்டு இலாக்காய்க்காக அலைகிறான். எவ்வளவு பெரிய மோசம். நீ உன் வாழ்க்கையே ஒப்படைக்க நினைக்கிற. அவன் உன்னை இந்த தொழிலுக்கு ஒரு கருவியா பயன்படுத்தத்தான் நினைக்கிறான். பாப்பா கண்ணா, உனக்கு அதான் காத்துக்கிட்டு இருக்கேன். மை டியர் ஸ்டாஃப், உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். கண்ணன் நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் கஸ்டமர்ஸ் சாதுரியமா பேச கத்துக்கிட்டீங்க. அதனால வியாபாரம் இம்ப்ரூவ் ஆகி நமக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு. அந்த லாபத்தை முன்னிட்டு உங்க எல்லாருக்கும் 3 மாசம் போனஸ் டிக்ளேர் பண்றேன். இந்த பாராட்டுக்கு உரியவர் கண்ணன் தான் நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. உண்மை அது இல்ல, மிஸ் வசந்தா தான். ஏன்னா வசந்தாவுக்காகத்தான் கண்ணன் நம்ம கம்பெனில தொடர்ந்து வேலை பார்க்கிறார். உங்க காதலுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். அது கல்யாணத்துல முடிய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஒரு நாள் லீவ் வேணும். பர்ச்சேசிங் போறதுக்கு லீவா? அதனால முடியாது. சார், நானும் கூட வரேன். நீங்களுமா? ஆபீஸ் முடியட்டும், 2 பேரும் போவோம். உனக்கு ஒரு அருமையான பொங்கல் பரிசு வாங்கி தரேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாம், அம்மாவுக்கு வாங்கி கொடுங்க. அம்மாவுக்கு கிணத்து வாங்கி. என்னது? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வந்த நாள்ல இருந்து 2 புடவை மாத்தி மாத்தி கட்டிட்டு இருக்காங்க. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. அவங்களுக்கு 1 டஜன் சேலை, உனக்கு ஒரு செயின். ப்ளீஸ். என்னங்க நீங்க? உங்களுக்கு உலக விவகாரமே தெரியல. எனக்கா தெரியல? பிஏல ஹிஸ்டரி மெயினாக்கும். படிச்ச மட்டும் போதுமா? புதுசா ஒரு சங்கிலி என் கழுத்துல பார்த்தா எங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். சீக்கிரமா யோசிச்சு எங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. சங்கிலி பத்தியா? நம்ம கல்யாணத்தை பத்தி. அம்மா, அம்மா, நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். கற்பனை செய்யற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்ல, நீயே சொல்லிடப்பா. இறங்கி நில்லுங்க சொல்றேன். எதுக்கு? நில்லுங்க சொல்றேன். எதுக்குன்னு சொன்னாத்தானே. நீ
நீங்க நின்னாதான் சொல்லுவேன். கண்ண முடிங்க. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை தரக்கூடாது. இப்ப கண்ணை தரங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி சேலையை நான் கட்டலாமா? எங்க அம்மா கட்டாம வேற யார் கட்டுறதா? உனக்கு உலக விவகாரமே தெரியல. இதெல்லாம் சின்ன சிறுசுகளுக்கு சரி. என்ன மாதிரி உள்ளவங்க கட்டக்கூடாதப்பா. உள்ள வரலாமா? வர்றதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். வந்தாச்சு இல்ல, அப்புறம் என்ன கேள்வி? எனக்கு சேலை வாங்கிட்டு வந்திருக்கான் பாருமா. நீங்க நீ ஒண்ணு பார்க்க வேண்டாம். நீங்க யார் சொல்றதுக்கு? எங்க அத்தைக்கு வாங்கிட்டு வந்த சேலையை பார்க்க எனக்கு உரிமை உண்டு. கொடுங்க. அத்தைக்கு வாங்கிட்டு வர்ற சேலையா இது? எனக்காகத்தான் கடைக்கு போயிருக்கான். ஆனா சேலை வாங்கையில உன்னை நினைச்சுக்கிட்டு எடுத்துட்டான். போங்க அத்தை. அம்மா, நான் இப்பவே கொண்டு போய் மாத்தி வந்துடுறேன் கூட. இருங்க, நீங்க சேலை வாங்கிட்டு வந்த லட்சணத்தை எங்க அம்மா கிட்டையும் காட்டிட்டு வரேன். திடீர்னு என்னமா அது? ஒண்ணும் இல்லப்பா. குழந்தை உள்ளத்தையும் அன்பையும் நினைச்சு பார்த்தேன். பிள்ளை அம்மா மேல அன்பு செலுத்துறது அதிசயமாமா. எல்லா தாய்க்குமா அந்த பாக்கியம் கிடைக்குது? எங்க அம்மாவுக்கு அது கிடைச்சதா? நானா? ஆமாப்பா, கிடைச்சிருக்கு. அம்மா, உங்க மனசு ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. அதை எங்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் உங்க பிள்ளை இல்லையா? ஏன் புள்ளதாப்பா. ஆனா பெத்து பேரு வச்சு தாலாட்டி சீராட்டி பெரு சொல்லி பெருமைப்பட்டுக்கிற பாக்கியத்தை படலையப்பா. அம்மா, நான் பிறந்த பலன் அடைஞ்சிட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு அம்மா கொடுத்த ஆண்டவனை. ஆண்டவன் இருக்கிறாராப்பா? அம்மா, நீங்க நம்பலையா? இப்ப நம்புறப்பா. அதனாலதான் இந்த வயசுல நீ எனக்கு மகனா கிடைச்சிருக்கிற. ஏங்க, நம்ம பக்கத்து வீட்டு தம்பி அவங்க அம்மாவுக்கு பட்டுப்புடவை எடுத்து வந்திருக்குது பாத்தீங்களா? பார்த்தேன். அவன் அம்மா மேல அவனுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கிறானே. அந்த அம்மா அதை கட்டக்கூடாதுங்கிறது கூட அந்த பையனுக்கு தெரியல. அப்புறாணி பையன், அவனுக்கு நல்லது கெட்டது கூட தெரியலையே. பொங்கலுக்கு பட்டுப்புடவை தான் வேணும்னு நம்ம வசந்தா அந்த புடவை எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துருச்சா? ஏங்க, சொல்லு. சீக்கிரமா நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை. நிர்மலா, ஏங்க, நம்ம வசந்தா கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம எப்படிமா தனியா இருக்கிறது? எனக்கும் கஷ்டமா தாங்க இருக்கு. ஏங்க, நம்ம வீட்டோடவே இருக்கிற மாப்பிள்ளைய பாத்துட்டா என்ன? அதுக்கு ஒரு அப்பாவே கிடைக்கணுமே. ஆமா, நம்ம வாடகைக்கு இருக்கிற தம்பி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிர்மலா, உனக்கு அபாரம் உள்ள. நம்ம வசந்தாவுக்கு கூட அந்த பையன் ஒரு கண்ணுன்னு நினைக்கிறேன். பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வசந்தாவை கூட அவன் ஒரு கண்ணுன்னு சொல்ற. நல்ல பையன் தாங்க. பயந்த சுவாபம். கொஞ்சம் கூட அதிர்ந்து பேசி நான் பார்த்ததே இல்ல. என்ன போல சத்யா, இந்த பெண்கள் எவ்வளவுதான் படிச்சாலும் ஒரே ஒரு விஷயத்துல தன்னுடைய அம்மாவை தான் காப்பி அடிக்குதுங்க. என்ன சொல்றீங்க? நம்ம வசந்தாவுக்கு எவ்வளவோ நல்ல பழக்கங்கள்லாம் கத்து கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த புருஷனை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல என்ன போலயே பயந்த சுவாபம் உடையவனா செலக்ட் பண்ணிட்டா பாத்தியா? ரொம்ப தான் பாய்ந்தவர் இவரு. அம்மாவா? யாரப்பா நீ? நீங்க போனதுல இருந்து உங்களை தேடாத இடமே இல்லை. நீ எதுக்காக என்ன தேடணும்? 1000 தான் தப்பு பண்ணிருந்தாலும் அதுக்காக நான் உங்க மக இல்லைன்னு ஆயிடுமா? ஏமா, சாரதான் கூப்பிடுறாரு. போமா. இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. என்ன யாரு? அம்மா அம்மான்னு கூப்பிடுற, அது தெரியாதுன்னு என்ன வேடிக்கைக்குது? வாங்க. இல்லைங்க, அவங்களுக்கு கொஞ்சம். ஆமா, வண்டியில ஏறுங்க. ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். யார் பாத்து? அம்மா, இவன் தான் என் மகன். என்னது, இவனா உன் மகன்? அதான் அந்த அம்மாவே சொல்லுங்க. இப்படி வேற புது தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஃப்ராடு பசங்களா? வாங்கம்மா போலாம்.
திடீர்னு உங்களை அம்மான்னு கூப்பிட்ட பயந்துட்டீங்கல்ல? ஓ அதா ஆமா. உங்களுக்கு தெரியுமா அவனை? எனக்கு தெரியும். ஏற்கனவே அவன் மோசமாயிட்டு ஜெயிலுக்கு போனவன். உங்களுக்கு அவன் தொந்தரவு கொடுக்க நினைக்கீங்களா? இல்லம்மா, எனக்கு சொந்தமானதெல்லாம் ஒண்ணு அபகரிக்கணும், இல்ல அழிச்சிடணுங்கிறதா அவனுடைய திட்டம். முதல்ல 6 மாசம் தான் ஜெயில் இருந்தான். இனிமே என் வாழ்க்கையில குறுக்கிட்டா ஆயுள் பூரா ஜெயில் இருக்க செஞ்சிருவேன். அப்பா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியாது. நான் சொல்றேன், கண்ணன் பாதுகாப்புல இருக்காங்க. அதனாலதான் உங்க பாதுகாப்புல வசந்தாவை வச்சுக்கணும்னு விரும்புறீங்களா? அந்த ரங்கத்துல உங்க வெறிய தீர்த்திக்கிறதுக்குன்னா அம்பலத்துல மனைவியா மாற சுத்திக்கிற பெருமை அந்த வசந்தாவுக்கா? அது என் சொந்த விஷயம். உங்களை எனக்கு இப்பதான் புரியுது. ஆல்ரைட், என் பங்க பிரிச்சு கொடுத்துடுங்க, நான் போறேன். அனுப்பு மறுத்தா? வேண்டாம் வாசு, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்ககிட்ட என் மனசு பறி கொடுத்துட்டேன். இப்போ உங்களை மனப்பூர்வமா நேசிக்கிறேன். தயவு செஞ்சு என்ன அனுப்பிடு. அவ்வளவு சுலபத்துல நீ போக முடியாது. ஓஹோ, எனக்கு பங்கு வேண்டாம், நான் போறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷன்? சரி உஷா, இனிமே நீ என் பார்ட்னர் இல்ல, என்னோட கைது. இன்னைக்கு கூட வா, எந்திரிங்க. அடியே, அண்ணாடிக்கு முன்னாடி உட்கார்ந்தா எந்திரிக்க மாட்டியே, கூட்டிட்டு வாங்க. அம்மா, நீங்களும் சாப்பிடுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது, பசி தெரியல. அம்மா, பொங்கல் பிரமாதம், சாப்பிட்டு பாருங்க. ஓ, என்னம்மா நான் தான் ஏதோ தெரியாம கொடுத்துட்டா? மக எச்சி அம்மா சாப்பிடுறது அதிசயமா? அம்மா, இந்த பொங்கல் தான் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாதது. அடுத்த பொங்கல் இதை விட பிரமாதமா இருக்கும். மகனை கவனிக்க என் மருமக வந்துருவான். அவ வந்தோடனே நீங்க ஒதுங்கலான்னு பாக்குறீங்களா? அப்ப கூட நீங்க தான் இதெல்லாம் கவனிக்கணும். அதுக்கெல்லாம் எனக்கு ஏதப்பா நேரம்? பேர குழந்தைய கவனிச்சுக்கிறதுக்கே எனக்கு பொழுது சரியா போயிடும். விட்ட குறையோ தொட்ட குறையோ தெரியல. போன பொங்கலுக்கு எங்க சின்னம்மா கூட கோவிச்சுக்கிட்டு ஒண்ணுமே சாப்பிடல, பட்னி. அடிக்கடி நீ கோவப்படுற, அதுதான் கூடாது. நானும் கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா முடியல. அந்த வசந்தா கூட அப்படித்தான். வசந்தா கோவக்காரியா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஜாடமாடைய அவங்க அம்மா கூட கல்யாண விஷயமா கேட்டாங்க. சம்மதம் சொல்லிட்டீங்களா? நான் ஒண்ணும் சொல்லல. அதுக்குள்ள மூஞ்சிய பாரு, உன்னை கேட்டுக்கிட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கேன். என்ன எதுக்குமா கேட்கணும்? நீங்க பார்த்து முடிவு செஞ்சா சரி. காலையிடம் பரிதியிலே அவளை கண்டே, கடற்பரப்பில் ஒளிப்புனலே கண்டே, அந்த சோலையிலே மலர்களிலே தளிர்கள் தம்மில் தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டாள், தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டாள்.
இதுவரைக்கும் நாம சம்பாதிச்ச பணம் எல்லாம் இதுல இருக்கு. நாம 2 பேரும் எங்காவது போயிடலாம். நீ விரும்புற மாதிரி எல்லாரையும் போல நாம கணவன் மனைவியா புது வாழ்க்கையை தொடங்கும். வாசு உன்னை நம்ப வச்சு மோசம் செய்யற துரோகி. உஷா, நான் உன்னை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். ராஜு, உஷா உஷா பணத்தெல்லாம் எடுத்துட்டு காரில் எஸ்கேப் ஆயிட்டா. நான் கவனிச்சுக்கிறேன், நீ போ. ஐயா, லைட் ஆஃப் பண்ணுங்க. ஏன்? இருட்டிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவளுக்கு வெளிச்சத்தை கண்டா பிடிக்காது. நீங்களா? இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டேன். ஆமா, நீங்க பெத்த புள்ள என் ரத்தத்தை குடிக்கணும்னு துரத்துறாரு. அடக்கிலன்னு வந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. உஷா, என்ன உணர்ற? அவ உணரலப்பா, உண்மையைத்தான் சொல்றேன். முதல்ல அவளை வெளியே அனுப்பு, விவரத்தை நான் சொல்றேன். அம்மா, உங்க பிள்ளை வாசுவோட இருந்த பழைய உஷா இல்லம்மா. புதிய வாழ்க்கை தொடங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறவ. இந்த சூழ்நிலையில என்ன வெளியே தள்ளிங்கன்னா வாசு என்ன கொண்டுடுவாரம்மா. அம்மா, வாசு உங்க? ஆமாப்பா, நான் அந்த பாவிய பெற்றவதான். இவனும் அவனுமா சேர்ந்து செஞ்ச கொலையும் கொள்ளையும் 10 மாச பந்தத்தையே முடிச்சு
அம்மா, குழந்தையா இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப நல்லவளா வாழணும்னு துடிக்கிறேம்மா. ரத்தத்தோட ருசி தெரியாத வரைக்கும் புலி போலதான். ருசி தெரிஞ்சிட்டா நீ ருசி தெரிஞ்சவன். நீங்க ருசி தெரிஞ்சவன்னு சொல்றீங்க, ஆனா நான் சூடுபட்டவன் நினைக்கிறேன். செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிட்டு தான் சாகணும்னு நினைக்கிறேன். என்ன வாழ விடுங்கம்மா. நீ போக வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷன், இருக்க வேண்டிய இடம் ஜெயிலு. இந்த மக வாழ்க்கையையும் கெடுத்துறாத. நீயே வெளியே போக போறியா இல்ல நானே போலீஸை கூட்டிட்டு வரவா? அம்மா காலில் விழுந்துட்டார். கர்ணன் இவ சதிகாரி, நடிக்கிறா. அதிகாரியா இருக்கலாமா, ஒரு சந்தர்ப்பத்துல என் உயிரை காப்பாத்தினவன். ஒரு சமூக விரோதியை நீ காப்பாத்தி இந்த வீட்டுல இடம் தரத நான் விரும்பல. நீங்க உங்க நிலைமை புரியாம பேசுறீங்க. இந்த நிலைமை எனக்கு சாஸ்வதம்னு நான் நினைக்கல. நீ சாஸ்வதமா வாழணும்னு நான் விரும்புறேன். அடைக்கலம் வந்துட்டா அவ இங்கதான் இருப்பா. அப்படியா? அப்போ நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். அம்மா, உங்க மகனோட எனக்கு இருந்த தொடர்புனால எங்க பெத்த பிள்ளைய விட்டு பிரிஞ்சீங்க. நான் அடைக்கணும்னு வந்ததுனால எந்த பிள்ளையும் விட்டு பிரியறது நான் விரும்பல. நான் ருசி கண்ட புலி, சுடப்பட்டு சாகணுங்கிறது தான் என் விதி. உஷா, சொல்ல வேண்டியதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. புறப்படுங்க. இந்த வழக்கு சம்பந்தமா தேவைப்பட்டா நீங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கு. சார் சார் சார், இப்ப கூப்பிட்டானே பகவான், இந்த பாவிதான் அந்த அயோக்கியனை இங்க வாடகை கொண்டு வந்து வச்சது. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். சார், பொங்கல் என்ன வாங்கலான்னு வந்தா யாரையுமே காணுமே. அரே, என்ன சார், நீங்களும் பொங்கலுக்காக கண்ணன் சாரை பார்க்கலான்னு வந்தீங்களா? ஆமா. கண்ணன் உனக்கு தெரியுமா? தெரியும் மாவா, கண்ணன் தான் நான் தான் கண்ணன். சுருக்கமா சொன்னா எனக்கு தெரியாம அவர் எந்த காரியமும் செய்ய மாட்டார். அப்போ கண்ணன் செஞ்ச கொலையில உனக்கு சம்மந்தம் இருக்கு. ஆமா. கொலையா சார்? நான் பியூனு, அவர் மேனேஜர். அவர் யார நான் யார எனக்கு தெரியாது சார். சார் என்ன விட்டுருங்க சார். உன்னை இங்க வச்சு கட்ட சொல்ல மாட்டேன். நட ஸ்டேஷன். சார் 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 எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். என்ன விட்டுருங்க சார். சார், எங்க முதலாளிக்கு கண்ணன் சார் ரொம்ப ரொம்ப நெருங்கின சொந்தம். அவரை கேட்டா எல்லாம் தெரியும். என்ன விட்டுருங்க சார். என்ன விட்டுருங்க சார். சரி, நட. சார் 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 சார். கண்ணனா? என்னால நம்பவே முடியலையே. ஆல் ரைட், நானே ஸ்டேஷன் போறேன். வாங்க. உன்னையும் சுட்டு கொன்னுடா, ஆனா என்ன அம்மானு கூப்பிடாத. அம்மா, சீ, ஒரு கொலைகாரனுக்கு நான் அம்மாவா? அம்மா, இப்ப நான் தெரிஞ்சுட்டம்மா. வறுமை என்ன மிருகமாக்குச்சு, ஆனா செல்வம் என்ன மனிதனாய். நீ சேர்த்தது செல்வமாடா?
பல பேரோட கதறல் குமுறல் கண்ணீர். இப்போ உனக்கு செல்வம் அமைதியை கொடுக்குதா? இடம் மாறினா நிச்சயமா கிடைக்கும். அதனால நான் கூப்பிட்டேன். வாங்க பாம்பர் போயிடலாம். நீங்க சொல்றபடிதான் நடக்கிறேன். உங்க அன்பு ஆதரவு மட்டும் இருந்தா போதும். அது இந்த ஜென்மத்துல உனக்கு கிடையாது. அந்த கண்ணம் பறிச்சுட்டா இல்ல, நானா கொடுத்தேன்டா. அம்மா, நான் அவனுக்கு தான் அம்மா. நீங்க கேடு கட்டு போனாலும் எனக்கு அக்கறை இல்லை. இல்ல போக. ஆஹா, என்னை விட்டு போய் நீங்க நிம்மதியா இருக்க முடியுமா? கண்ணன் தான் வாழ்ந்துட முடியுமா? என் வேலையை கெடுத்தா, உஷாவை பிரிச்சா, இப்ப உங்களையும் எங்கிட்ட இருந்து பிரிக்கிறான். அது அவன் தப்பு இல்லடா. பழிக்கு பழி. என் மேலான அந்த பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் நேரக்கூடாதுடா. நான் உன் கூட வரேன். ஆமா, எங்க வேணாலும் வரேன்டா. கொஞ்சம் இருக்குமா? டாக்ஸி கொண்டு வரேன். கொஞ்சம் இருக்கு. உஷாவின் மரண வாக்குமூலப்படி கண்ணன் நிரபராதின்னு தெரியுது. அவன் அறியா புள்ள சார். வாசு ஏற்கனவே பல கேசுகள்ல சம்பந்தப்பட்டவன். கடைசியா கொலையை செஞ்சுட்டான். உங்க அம்மாவையே அவன் தான் கடத்திட்டு போயிருக்கான். அம்மாவா? ஆமா சார். இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இவங்க அம்மாவை காணுமா? இவன் தானே பார்த்து சொல்லுங்க. பாக்குறேன் சார். எக்ஸாக்ட்லி இவரே தான் சார். இவரும் இவனை சேர்ந்த கூட்டம் என்ன ஏமாத்தி 25,000 ரூபாய் அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க சார். ஏன் சார் அப்பவே வந்து ரிப்போர்ட் பண்ணல? பயன்தான் காரணம். என் வயசு இப்போ அது ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுங்க. அவசியம் கொடுக்குறேன் சார். சார், நீங்க வாசு கொள்ளை அடிச்ச பணம் பூராவும் இதுல இருக்குங்க. பரவாயில்லைங்க. உங்கள்தான் அவன் கடத்திட்டு போனா. இப்ப அவன் எங்க இருக்கான்? மா 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 நம்பி என் மனசு உங்ககிட்ட பறி கொடுத்து அந்த நம்பிக்கை நான் மோசம் பண்ணிட்டேன்னா? யாரையோ ஒருத்தர் அம்மாவை அழைச்சிட்டு வந்து பெரிய நாடகம் ஆனீங்களே. அன்னைக்கே ஆபீஸ்ல உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு அம்மா இல்லைன்னு. அப்புறம் நம்பல. அம்மா வந்தாத்தான் இந்த கல்யாணம் கூட பயமுறுத்துறேன். உண்மையை சொல்லி உன்னை இழக்கிறத விட பொய்ய சொல்லியாவது நோட நினைச்சேன். மற்றபடி நாடகம் ஆடணும், உன்னை நம்ப வச்சு மோசம் பண்ணுங்கிறது நோக்கம் இல்ல. இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காத உன் இஷ்டம். வசந்தா, யார கேட்டுங்க வந்த? சார், எந்த தைரியத்தில் பழையபடி இந்த வீட்டுக்குள்ள வந்த? முதல்ல வீட்டை காலி பண்ணு. காலி பண்ணணும். எங்க குடும்பம் கௌரவமானது. இங்க ஒரு குற்றவாளியை குடி வச்சுக்க முடியாது. அப்பா, அவர் குற்றவாளின்னா இந்நேரம் ஜெயில இல்ல. நிறுத்துறே. ஏன் நிக்கிறீங்க? முதல்ல இவன் பொட்டி படைக்கலாத்துக்கு வெளியில இருங்க. முறையை மீறி வீணா என்ன முரடாக்காதீங்க. அப்பா, அவர் இந்த வீட்டுக்கு எதிர்கால மருமகன். அவர் அவமானப்படுத்துறது என்னால பொறுத்துக்க முடியாது. சந்தா, ஊர் பேர் தெரியாது. ஆனாத இவன் இந்த வீட்டுக்கு மருமகனா வர்றதுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? என்ன யோக்கியதை வேணும்? நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி கண்ண ஊர் பேர் தெரியாத அனாதை இல்லை. ஒரு கிராமத்துக்கே சொந்தக்காரன். அவன் நினைச்சா எந்த மாதிரி பல கம்பெனிகள் நடத்த முடியும். உங்க மக மாதிரி பல பேருக்கு வேலை கொடுக்க முடியும். நம்பும்படி அவன் நடந்துட்டான் இந்த பையன். எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி எங்களை ஏமாளி ஆக்கிட்டான். சார், அந்த தவறுக்கு காரணமே நான் தான். அந்த பொய்ய அவர் சொல்லல, சொன்னவனும் நான் தான். உங்க மகளைத்தான் கல்யாணம் செய்துக்குன்ற ஆசையினால நடந்த தவறு. அதை மறந்துருங்க. கண்ணை எனக்கு பிள்ளை மாதிரி. அவருடைய தகப்பு ஸ்தானத்துல இருந்து கேட்கிறேன், உங்க மகளை அவனுக்கு கட்டி வைக்க முடியுமா முடியாதா? அது உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம். யாரோ ஒரு பொம்பளையை கூட்டிட்டு வந்து இதான் எங்க அம்மான்னு சொன்னான். எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? எனக்கு தெரியாது. போய் சொல்றீங்க. விடா என்ன? கண்ணங்கிட்ட குடுக்கறதுக்காக எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? அது சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து விடா. பணப்பெட்டி இருக்கிற இடத்த சொல்ற வரைக்கும் உங்களை நான் விடப்படுறதில்ல. கண்ணா
பகவான் வண்டி எடு, போலீஸ் கூட்டு வருவோம். இதுவரைக்கும் நீ சட்டத்தினுடைய கையிலிருந்து தப்பி வாழ்ந்துட்ட. இனிமே நீ தப்பவே முடியாது. என்னுடைய விடிவு காலம் உன்னால, உன்னுடைய முடிவு காலம் என்னால ஆயிடுச்சுடா. உங்களை காப்பாற்றுறதுக்காக தவறான வழியும் தெரிந்தும் பணம் சம்பாதிச்சு அடிச்சேன். இப்ப நானே உங்களுக்கு எவனாயிக்கிறம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்க. உன்னை செய்யறேன்.